வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ள பார்க்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இதற்கு முன்னர் நம்ம வள்ளல் மீடியால நானும் பாரியார்களும் பாலா KPI பாலா குறித்து பேசியிருந்தோம். பாரி இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு எண்ட் இல்ல, கமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா பேசாத பல விஷயங்கள் பேசப்படணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் கேள்விப்பட்டேன். சில தரவுகள்லாம் கூட இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்பட்டா அதையும் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுவீங்களா? நிறைய பேசாத விஷயங்கள் அடிப்படையில் பாலாவை பத்தி பேசுனதுல நம்ம அந்த ஆம்புலன்ஸ் விஷயத்துக்கு அவர் விளக்கம் கொடுக்கணும்னு இருக்கு. அவர் ஒரு சிலது விளக்கம் கொடுத்துருக்காரு. அது போக இந்த கேமரா வைக்காதீங்க, அது கொஞ்சம் முறையா இல்லை நம்ம சொல்லியிருக்கோம். அதுதான் நம்ம வச்ச விமர்சனம். இதுதான் பேசிக்கான விமர்சனம். அது அவர் கேமரா வைக்காம இருக்கணும், அதையும் சொல்லிடுறேன். அது போக ஒரு இஷ்யூ நம்ம அந்த வீடியோல பேசவே இல்லை, நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். அந்த இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் சம்பாதிக்கிறத மக்களுக்கு செய்யறாரு. தான் சம்பாதிக்கிறது என்ன மாதிரி சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த சம்பாத்தியத்திலையும் அவர் எல்லாமே கரெக்டா மக்களுக்கு தேவையானதை வச்சு மட்டும் தான் சம்பாதிக்கிறாரா, இல்ல மக்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய இல்ல மக்களை ஏமாற்றக்கூடிய சில விஷயங்களுக்கு இவர் துணை போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அதுக்கு என்னன்னா, அவரோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லே நீங்க போய் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப்பை பாலா அவர் ப்ரமோட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அந்த ஆப்போட தன்மை இது எல்லாத்தையும் தனியா பேசணும் அப்படின்னா நம்ம வேற ஒரு வீடியோல பேசுவோம். இந்த வீடியோக்குள்ள குழப்பிக்க வேண்டாம். இல்ல அதை பத்தி கண்டென்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம பேசணும்னா பேசிடலாம். அந்த ஆப் மக்களுடைய பணத்தை சுருட்டி கொண்டு ஓடிவிட்டது. ஓகேவா? இப்ப ஆனா இந்த ஆப்புக்கு யார விளம்பரம் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா பாலா விளம்பரம் பண்ணிருக்காரு தமிழ்நாட்டுல. ஸோ இப்போ இந்த மாதிரியான விளம்பரங்கள் இதுல எல்லாம் போய் அவர் மூக்க நுழைச்சு மாட்டிக்க கூடாதுங்கிறதையும் நம்ம சேர்த்து ஒரு கன்சர்னோட சொல்லிட்டு போயிடும். ஓகே அவர் கேட்டிருக்காரு இந்த வீடியோ பண்ணணுமா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கன்னு. என்னோட ரிக்வஸ்ட்காக மனிதரின் புதுராம் பாலாக்காக நான் கேட்குறேன். யாருமே வேணான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ், எனக்கே கஷ்டமா இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ ரோபோ சங்கர் இறந்துட்டாரு. அவருக்கு ஒரு இரங்கல் செய்தி நீங்க ட்விட்டர் தளத்துல எக்ஸ் தளத்துல போட்டிருந்தீங்க. அதற்கு கூடவே சேர்த்து இன்னொரு விஷயம் போட்டிருந்தீங்க. சரியான விஷயம் அது. நீங்க தான் நீங்க பேசணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதான் சான்ஸ் என்ன பண்ணிட்டாங்க பாரி, சித்த வைத்தியத்தை குறை கூறுற மாதிரி நிறைய விஷயங்கள். இதுக்கு நீங்க மறந்துருப்பீங்களான்னு தெரியல, ராஜேஷ்னு ஒரு நடிகர் இறந்துட்டாரு. அவரோட தம்பி பாத்தீங்கன்னா சில கருத்துக்கள்லாம் சொல்றாரு. எப்போ யாரு சித்த வைத்தியத்தை ஃபாலோ பண்ணியிருந்தா, அதன் மேல நாட்டம் கொண்டவங்களா இருந்தா, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா உடனே சித்த வைத்தியத்தை இதான் சான்ஸ்னு அந்த பிராண்டை உடைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சமூக வலைதளங்களை பரப்பப்பட்டுச்சு. இதை எப்படி பாக்குறது பாரு? எதுக்கா காரணம் என்ன? முதல்ல ரோபோ சங்கர் அவருடைய இறப்பு எதிர்பாராதது. அவரோட குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்களை நம்ம பதிவு செய்யறோம். அதுக்கு அடுத்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த மனிதனாக பிறந்த எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம இறக்க தான் போறோம். அது மனித வாழ்க்கையில அது இன்றியமையாத ஒரு நிகழ்வு. அப்ப அவங்க வாழும் காலகட்டத்தில் நம்ம முடிந்த வரைக்கும் நல்ல மக்களை சேர்த்து வச்சுக்கணும், நட்பேர் எடுத்து வச்சுக்கணும். அந்த அடிப்படையில் ரோபோ சங்கர் போன்றவர்களுக்கு அவர் மக்களை சிரிக்க வச்சிருந்தாரு. அதனால அது மட்டும் இல்லாம அவருக்கு கூட இருந்த சில பேரை அவர் வாழ்றதுக்கு உயர்த்தி விட்டுருக்காரு. அது அவங்களுடைய அந்த இறுதி இதுதான் நான் சொல்றேன். உதவிங்கிறது இப்ப ரோபோ சங்கர் கேமரா வச்சு யாருக்கும் உதவி செய்யல. ஆனா அவர் தான் என்ன வளர்த்து விட்டாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு நடிகர் பேசுறாரு, ஒருத்தர் மாலை போடுறாரு, பண மாலை போடுறாரு, அவரால் தான் என் வாழ்க்கையே வந்துச்சு அப்படின்ட்டு. அப்ப இதுதான் ஒரு சரியான உதவியும் கூட, அதையும் நான் இங்க பதிவு பண்றேன். அப்ப அவரால் முடிஞ்சதை அவர் செஞ்சிருக்காரு. அவருக்கு வேண்டப்பட்ட நபர்கள் அவர்கிட்ட உதவின்னு கேட்டவங்களுக்கு அந்த உதவியிலையும் அவர் செஞ்சிருக்காரு. அதனால அவருக்கான கூட்டம், அவருக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் வந்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி அவர் எல்லா அரசியல்வாதிகளோடையுமே ஒரு நட்பை இணக்கமா தான் இருந்திருக்காரு. எல்லா அரசியல்வாதிகள் மேலும் மதிப்பு மரியாதையோட தான் அவர் இது பண்ணியிருக்காரு. அப்ப எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. இதெல்லாம் பாக்குறோம். இப்ப இங்க என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா, ரோபோ சங்கர் அவர் இறந்துடுறாரு. இந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சால்ரா அடிக்கிற ஒரு கூட்டம், ஒரு குறிப்பிட்ட கட்சி, அது எதுக்கு நம்ம மறைச்சிருச்சு? திமுக தான். சொல்லி சலிச்சிருச்சு போல பாரு. எனக்கு அது திமுகன்னு சொன்னோம்னா இவர் திமுக வெறுப்பாளருங்கிறாங்க. நான் மக்களை நேசிப்பவன், அதனால வேற வழி இல்லாம திமுக வெறுக்கிறேன், இவ்வளவுதான் விஷயம். அதுல திமுக வெறுப்பாளரும் ஒரு டேக் எல்லாம் கிடையாது. மக்கள் மீது அக்கறை கொண்ட எவனுக்குமே திமுக மீது வெறுப்பு தானா திமுக அப்படிங்கிறீங்க. துன்பங்கள் முன்னேற்ற கழகம். அதான் உண்மை. இப்ப இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திமுகவுக்கு சால்ரா அடிக்கிற ஒரு சில மருத்துவர்கள், அவங்க மருத்துவர்கள் தான். அவங்க மக்களை எல்லாம் இறக்காமல் மக்களுக்கு வரக்கூடிய நோய் துன்பங்கள்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய மருத்துவர்கள். ஆனா திமுகல போனா அந்த மருத்துவர்களும் பண சிந்தனைக்குள்ள போயிருவாங்கிறதுக்கு இவைகள் எல்லாம் எடுத்துக்காட்டு. இந்த மருத்துவ கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, ரோபோ சங்கர் இறந்த உடனே அவர் இறப்புக்கு இவங்க அனுதாபம் தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்தா தெரியல. அதை வச்சு அவர் ஒரு சித்த மருத்துவத்துல போயிட்டு மருத்துவம் பார்த்துட்டு வெளியில வர ஒரு போட்டோ, அந்த போட்டோ போட்டு RIP அப்படின்னு போடுறாங்க. ஏன் ஒரு வேற போட்டோ கிடைக்கலையா? அதுக்கப்புறம் சரி நீங்க கூட எதர்ச்சியா அவர் ஒரு போட்டோ எடுத்து போட்டு அது இப்படி ஆயிருக்கணும் இல்ல,
வேணும்னே தான் போட்டிருக்காரு. அதுக்கு அந்த ஆளோட ரீட்வீட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது தெளிவா தெரியுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இறப்பை பயன்படுத்தி சித்த மருத்துவம்லாம் ஒரு மருத்துவமே கிடையாது எழுதுறாப்புல. அது ஒரு மருத்துவம் கிடையாது, ஒரு ஏமாத்து வேலை, போர்ஜரி வேலை. அந்த போர்ஜரிக்கு எத்தனை பேர் இன்னும் சாக போறாங்களோ தெரியல. இந்த நிறைய பேர் ஏன்டா இந்த நேரத்துல அவர் இறந்துருக்கிற நேரத்துல உனக்கு சித்த மருத்துவ மேல விமர்சனம் இருக்கலாம், மாற்று கருத்து இருக்கலாம், அதை நீ வேற ஒரு டைம்ல ஆக்கப்பூர்வமா பண்ணலாம். ஒருத்தர் இறந்துருக்கும் போது நீ வந்து எப்படா இதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவரை போட்டு இது பண்ணாங்க. இப்ப நான் கேட்கிற கேள்வி, விவேக் இறந்தாரு, ஏன் பொத்திக்கிட்டு இருந்தீங்க எல்லாம்? வாயில ஊசி நடிகர் விவேக் இறந்து, ஆமா அவருக்கு போட்ட ஊசி எடுத்து நமக்கு போட்டா என்ன பண்றதுன்னு பயந்துட்டு போய் எல்லாம் பொத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஊருக்கே தெரிஞ்சது, உலகத்துக்கே தெரிஞ்சது விவேக் அடுத்த நாளுங்க. அது வரைக்கும் ஊசி போடுறதுக்கு வந்துட்டு இப்படிலாம் போட்டு ஊசி போட்டு போறவரு அடுத்த நாள் இறந்துடுறாரு. அந்த ஊசி நம்ம கண்ணு பட்டு போட்டாரு. அதான் வீடியோல லைவ்ல போது எல்லாம் விவேக் வந்து ஊசி போட்டு மக்களை விழிப்புணர்வு அடைய வைக்கிறாருன்னா, உண்மையிலேயே விவேக் நம்ம எல்லாரையும் விழிப்புணர்வு அடைய வச்சாரு, உயிரை கொடுத்து, வேற வழி இல்லை. அப்ப இறந்துட்டாரு. அன்னைக்கு அந்த தடுப்பூசிக்கு எதிராக ஒரு டாக்டரும் பேசல. அந்த தடுப்பூசியை போட்டா நோய் எதிர்ப்பு பாதிப்பு வருது, அதனால நமக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வருங்கிறத நம்மலாம் பேசிட்டு இருந்தோம். நம்மளெல்லாம் வந்து நோட்டீஸ் கொடுத்து அனுப்பி இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது இது பண்ண நோட்டீஸ் அனுப்புறது சுகாதார இதுல இருந்து. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் அதுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு அந்த கம்பெனிக்காரன் என்ன சொல்லிட்டு போயிட்டான், ஆமாங்க போட்டா சைட் எஃபெக்ட்லாம் வரும், அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பேற்க முடியாது. அது அன்னைக்கே அவன் சொல்லிட்டான். அதை தான் நம்ம எடுத்து பேசணும். ஸோ அன்னைக்கெல்லாம் வந்து என்ன பண்ணீங்க? இன்னைக்கு வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் ரோட்டில் நடந்து போறவன் விழுந்து சாவறான், சின்ன பையன் விழுந்து சாவறான், ஸ்கூலுக்கு போறவன் விழுந்து சாவறான். பாக்குறீங்களா? முன்னாடிலாம் ஹார்ட் அட்டாக்கு, உயர் ரத்த அழுத்தம்லாம் எப்போ வரும்? ஒரு குறைஞ்சபட்சம் 40 வயசு, ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு வந்துச்சு. அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 40 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு கூட வருது. ஆனா இன்னைக்கு 30 வயசு ஆளுக்கு வருது, 25 வயசு ஆளுக்கு வருது, பிரெயின் இது ஹேம்ரேஜ் என்னெல்லாமோ வருது. அந்த ரத்தம் அழுத்தம் எங்கெங்கெல்லாம் ஏற்படுமோ, இல்ல ரத்த நரம்புகள் வந்து அடைபடுறது, இந்த மாதிரியான நோய்கள் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல உலகம் முழுக்க நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்கு புதுசா. ஏன்? அப்பதான் வந்துட்டு சம்திங் இதுல இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, அன்னைக்கெல்லாம் வாய் திறக்காதுங்க, இன்னைக்கு உடனே சித்த மருத்துவத்து மேல குறை. நீங்க அப்ப இது சில விஷயங்கள் நம்ம பேசிதான் ஆகணும். இப்ப ரோபோ சங்கர் அவருடைய வாழ்வியல்ல அவர் எல்லாருமே வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஒண்ணு, அவர் வந்து நல்ல பாடி பில்டர் தான், அது வந்து கரெக்ட். அவரோட வாழ்க்கையில ஒரு பாடி பில்டரா அவர் தன்னை வந்து வச்சுட்டு இருந்தது கரெக்ட். ஆனா அவரு அன்றாட வாழ்க்கைக்காக அவர் செஞ்ச இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, உடம்புல அந்த சில்வர் பெயிண்ட அப்படிட்டு, அவர் ரோபோ சங்கர்ங்கிற பேர் வந்ததே கூட அந்த ஸ்டேஜ் ஷோல வந்து ரோபோட் மாதிரி அப்படி நடந்து காமிச்சு, அந்த ரோபோட் மாதிரி அந்த ஸ்கின்ல வந்து அந்த சில்வர் பெயிண்ட் அடிச்சு, அது வந்து ஹைலி டாக்ஸிக். அந்த பெயிண்ட் வந்து நம்ம வாய்க்குள்ள போகும், ஸ்கின்னுக்குள்ள போகும், அது மூலமா அந்த டாக்ஸிக் வந்து உள்ள போயிட்டு இருக்கும். அதுவே அவர் உடல் நலத்தையும் மெயினா வந்து அந்த 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 இது என்ன பாய்சன் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இம்யூனிட்டி அடி வாங்கிடும், நம்மளோட உடம்புடைய எதிர்ப்பு சக்தியை வந்து குறைச்சிரும். ஸோ இது வந்து அவர் செய்ததுல ஒரு இது. ஆனா தவிர்க்க முடியாம இன்னைக்கு நிறைய பேர் நம்மளோட அன்றாட வாழ்க்கை இன்னைக்கும் பாக்குறேன். ஒரு ரோட்ல ஒரு காந்தி தாத்தா மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருக்காப்புல. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்கோம், கடந்து தான் போறோம். பட் வேற வழி இல்லை, அவங்களுக்கு எப்படியாவது குடும்பத்தை பாதுகாக்கணும், எப்படியாவது குழந்தைகளை படிக்க வைக்கணும், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க வாழ்க்கையில. அது மாதிரி அன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படி நின்னா 300 ரூபா அவருக்கு சம்பளமா, அந்த சம்பளத்துக்கு அவர் அது போய் அப்படி நின்றுருக்காரு. அப்படிதான் ஒரு வாழ்க்கையில ஒரு ஆரம்ப கட்டத்தை அவர் கடந்து வந்திருக்காரு. இப்ப என்னன்னா அது அவருக்கு ஒரு மைனஸ். இன்னொரு மைனஸ் என்னன்னா, அதுக்கு தமிழக அரசு தான் நம்ம நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கணும். அந்த இன்னொரு மைனஸ் என்ன? மது. இந்த மது பழக்கம் இன்னைக்கு நார்மலைஸ் செய்யப்படுது. எந்த அளவுக்கு நார்மலைஸ் செய்யப்படுதுன்னா, இளையராஜா சரக்கு அடிச்சுட்டு ஆட்டம் போட்டாருங்கிறத ரஜினி வந்து உட்காந்து பேசுறாரு, எல்லா நடிகர்களும் அங்க இருக்கிறாங்க, முதலமைச்சரும் உட்காந்துருக்காரு. முதலமைச்சர் முன்னாடியே நாங்கெல்லாம் குடிச்சிட்டு கும்மாலம் போடுவோம்ங்கிறத அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இதுக்கான அவுட்ரேஜே அவங்ககிட்ட இருந்து வரல. கவனிச்சிங்களா? முதல்வருக்கு கூட ஒரு மரியாதை இல்லைன்னா எப்படி? முதல்வர் மதிக்க வேண்டாம்? எவ்வளவு பெரிய ஆளு அவரு, எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு முக்கியமான நபர் அவரு. அவங்க கூட மதிக்காம அவர் அப்படியே என்ன ரியாக்ஷன், சிரிக்கிறதா, முறைக்கிறதா, முறைச்சா நீ தானப்பா விக்கிறேன்னு சொல்லி நம்மள பிடிச்சி கேள்வி கேட்பாங்க. கடை ஓனரே நீங்க தான், எப்படி நீங்க கேள்வி கேட்கலான்னு கேள்வி வந்துடும். சிரிச்சா என்னங்க ஒரு முதலமைச்சர் பொறுப்பு இல்லாம சிரிக்கிறாருன்னு. இதுல ஏதாவது ரசனை தெரியுதா? தெரியல. அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். ஐயோ முறைக்கிற மாதிரி இருக்குன்னே, கொஞ்சம் நார்மலா, இப்ப நார்மலா இருக்கா, இப்படி ஒரு முக ரியாக்ஷன் பாத்தீங்களா? அது வேற விவரமா அவங்க 2 பேரும் அங்க பேச பேச இவர் மூஞ்சிலேயே போக்கஸ் வைக்கிறாங்க. நல்லா பண்ணீங்கடா கேமராக்காரங்க மூஞ்சிலேயே போக்கஸ். இதுல என்ன எவ்வளவு ஒரு கேவலம் தெரியுமா இது? ரஜினி குடிக்கணும்னு சொல்றாரா? அவரோட படங்கள்லாம் குடிச்சுதான் குடிக்காதீங்கன்னு ஒரு பக்கம் அட்வைஸ், இந்த பக்கம் வந்துட்டு அதை நார்மலைஸ் பண்றது ஒண்ணு இருக்குல்ல, குளோரிஃபை பண்றது ஒன்று இருக்குல்ல. உட்காந்து என்ன சிரிப்பு அப்படின்னா, ஒரு இத்தனைக்கும் அவர் வந்து அமைச்சராக எம்பியாலாம் தேர்ந்தெடுக்கப்படுறவர் இவர், நம்ம இளையராஜா. அவர் எம்பி.
ஒரு எம்பி வந்து பீர் குடிச்சிட்டு ஆடினாருங்கிறத ஒரு முதலமைச்சர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த அளவுக்கு மது பழக்கம் என்பது தமிழகத்தில் நார்மலைஸ் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பார்த்துட்டு இளையராஜாவே பீர் அடிச்சுட்டு தாண்டா பாட்டு போட்டிருக்காரு, நம்மளும் போய் பீர் அடிச்சு தாண்டா அவர் பாட்டை கேட்கணும்னு 10 பேர் இறங்குவானா இறங்க மாட்டானா? அரை பாட்டில் அடிச்சே ஆகணும். போய் 10 பேர் இறங்கு, போய் சீக்கிரம் செத்து போயிரு, சீக்கிரம் செத்துருவ. இதுக்கு என்ன சொல்ல முடியும்? நம்ம மது குடிச்சால் உயிரிழப்பு வரும். நான் ஒரு பாட்டில் தானே குடிக்கிறேன், அரை பாட்டில் தானே குடிக்கிறேன், அப்படிதான் ஆரம்பிக்கும். அப்புறம் அதுக்கு அடிக்ட் ஆவ, அதுக்கப்புறம் அப்படியே பழக்கமாகும். அப்புறம் வேற வழி இல்லாம துக்கம் வரும்போது, துயரம் வரும்போது, காதல் வரும்போது, எல்லாம் வரும்போது எடுத்து குடிச்சிட்டு போய் நாசமா போய் செத்து போயிருவேன். நீங்க ஆனா கொஞ்சம் ஹார்ஷா பேசுறீங்க. எனக்கு முக்கியமா உங்களோட இயக்கத்தை தொடங்குறப்போ அன்னைக்கு நீங்க உங்க ஸ்பீச்ல குறிப்பா இயக்கத்துல வந்து சரி ஒழுக்கம் முக்கியம், சரி அதெல்லாம் ஓகே, குடிக்க கூடாதுன்னு சொல்லிங்களா, ஓகே, குடிக்கிறவனை வந்து நம்பவே கூடாது, அவனுக்கே மரியாதை கொடுக்கல, அவன் உடம்புக்கே, அவன் வந்து தமிழினத்துக்கு துரோகம் செய்வான் அப்படின்னு. ஆமா என்னங்க? ஆமாங்க, குடிக்க ஆரம்பிச்சானா துரோகம் செய்வான். அதுக்கு குடிப்பழக்கம் இருக்கு அப்படின்னா அவங்க இயக்கத்துல சேரக்கூடாது. அதுக்கு லிவிங் எக்ஸாம்பிள் கருணா. லிவிங் எக்ஸாம்பிள் கருணா வந்து தாய்லாந்துல போயிட்டு ஆயுதங்கள்லாம் வாங்கும் போதும் வரும்போது அவன் குடிச்சிட்டு இருக்கான், குமால் அடிச்சிட்டு இருக்காங்கிற தகவல் வந்துச்சு, தலைவருக்கு போயிடுச்சு. ஆமா, ஆனா வந்து அந்த நேரத்துல நடவடிக்கை எடுக்க முடியாம ஒரு நிர்பந்தம். ஆனா கடைசியா அவன் என்ன பண்ணி விட்டான்? அவனுக்கு அந்த கெட்ட பழக்கம் இருக்குங்கிறது உள்ள தெரிய வந்துச்சு, அரசியல் புதுசுல சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. அப்பதான் புரிஞ்சுக்கணும், குடிப்பழக்கம் இருந்தது என்றால் கண்டிப்பா அவனோட மூளை வந்து செயலிழக்கும், இறங்கி போகும். இப்ப நான் அவனை கேட்கிறேன், ஒருத்தனை போய் பாந்தியில போய் படுனா படுத்துருவானா? டிச்சில போய் தண்ணி குடினா குடிச்சிருவானா? எனக்கு புரிஞ்சிச்சு, எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போறீங்க. இருங்க சொல்றேன், என்ன அது என்ன முடிச்சிட்டு விடுறது? நாய் கூட கட்டி பிடிச்சிட்டு உட்காருன்னு சொன்னா உட்காருவானா? நாய் கூட கட்டி பிடிச்சிட்டு டெய்லி போட்டோ கூட போடுவோம், நான் டெய்லி நாயை கட்டி பிடிச்சிட்டு. அது வந்து குப்பத்தொட்டில இருக்க நாய் நான் சொல்றேன். ஓ, குப்பத்தொட்டில இருக்க நாயோட போய் போனீங்கன்னா சாப்பாடு வைப்பீங்க, ஏதாவது வருவீங்க. குப்பத்துல இருக்க நாயை போய் கட்டி பிடிச்சிட்டு டுவேட் பண்ண மாட்டீங்க, கரெக்டா? இது இன்னும் ஹார்ஷானால பேச முடியும். பெத்த பிள்ளைய போய் அவனாவது தொடுவானா? சொல்றேன் இது அத்தனையும் குடிகாரம் பண்றானா பண்ணலையா? நிர்வாணமா ரோட்ல நடந்து போயிருக்கானா போலையா? அப்ப குடிக்கிறவன் எந்த அளவுக்கு கேவலமா போகிறான் அப்படிங்கிறதுக்கு இவைகள் எல்லாம் எடுத்துக்காட்டுகள். அப்ப குடிப்பழக்கம் என்பது ஒரு கேவலமான ஒரு விஷயம், ஒரு மூத்திரம். அது இப்படிதான் நீங்க சொல்லணும். பீர் என்ன கலர்ல இருக்கு? எனக்கு தெரியாது. சொல்லுங்க. எனக்கு தெரியாது. என்ன கலர்லங்க இருக்கும்? அதுக்கு ஏதாவது ஒரு கலர் சொல்லுங்க. மூத்திர கலர் கமெண்ட் பண்ணுங்க. அது மூத்திர கலரு, அது ஒரு மூத்திரம்னு நினைங்க. மூத்திரமும் அதே மாதிரிதான் இருக்கும். கிட்டத்தட்ட ஸ்மெல்லு எனக்கு தெரிஞ்சு அதே ஸ்மெல்லு தான் வரும்னு நினைக்கிறேன். எப்படி மொட 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 மொடன்னு குடிக்கிறீங்க? வெள்ளையும் சொல்லியுமா வந்துட்டு இப்படி மொட மொடன்னு குடிக்கிறாங்களே, வெக்கம் கட்டவங்க நம்ம சொல்லணும். யோசிக்காதீங்க. வீர பார்க்கும்போது கண்ணுமுடி வந்து போங்க, வந்துட்டு போட்டுங்க. எவனோ ஒருத்தர் மூத்திரம் அடிச்சு கொடுக்குறான்னு நினைங்க. ப்ரோ சரி, இயக்கத்துல சேர எனக்கு கால் வந்துச்சு பாரு, இயக்கத்தை ஃபில் பண்ணதுனால நீங்க ஃபில் பண்ணி அனுப்பிடுவீங்க. சரி ஓகே. எல்லாருமே கொஞ்சம் கீழே லிங்க் இருக்கு, அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இணையணும்னா வந்து லிங்க் மூலமா இணைஞ்சுக்கோ. சோ மது பழக்கம் என்பது உடலை நாசம் செய்யும். துரதிருஷ்டவசமாக ரோபோ சங்கர் அதற்கு ஒரு உதாரணமாக இருந்து விட்டார். புரியுதுங்களா? அவர் இருந்திருக்கணும், வாழ்ந்திருக்கணும். அவர் இன்னும் அவரோட பேர குழந்தைகளோட அவரோட வாழ்க்கையை வந்து இன்னும் நல்லா சந்தோஷமா வாழ்ந்திருக்கணும். அதெல்லாம் இல்லை. அவர் குடும்பம்லாம் இப்பதான் பொருளாதாரத்துல நல்லா வந்திருக்கிறாங்க. அந்த பொருளாதார வசதியை வந்து அவங்க அனுபவிச்சிருக்கணும். இன்னும் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் அவர் நல்லா ஆரோக்கியமா வாழ்ந்து நல்லா பேரம்பேத்தியோடலாம் அவங்களோட கல்யாணம்லாம் பார்த்துட்டு அவர் அப்படி போயிருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமும். ஆனா இது நம்மளுடைய விருப்பமா இருந்தாலும் மது பழக்கம் என்பது யாரையும் வாழ விடாது, யாரையுமே வாழ விடாது. உங்களுக்கே தெரியும், ரோபோ சங்கர் அவருக்கு இந்த கெட்ட பழக்கம் இருக்கு. அது வந்து கொஞ்சம் அளவு கடந்து போய்கிட்டு இருக்கு. அதனால அவருக்கு பிரச்சனைகள் வர தொடங்குச்சு அப்படிங்கிறதெல்லாம் அரசியல் புரசலா அந்த விஜய் டிவி பழக்கத்துல இருக்கவங்க மூலியமாவே வெளியில எல்லாம் வந்திருக்கு. ரெண்டாவது அவங்க ஷோலையுமே வந்து அதை வச்சு அவரை வச்சு கிண்டல் அடிக்கிறது, இல்லை அவர்கிட்ட வந்து கன்சர்னா பேசுற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். சில இன்டர்வியூஸ்லாம் பார்த்தாவே தெரியும். அதை வச்சு நமக்கு தெரியுது அவருக்கு அந்த மது பழக்கம் என்பது கொஞ்சம் அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. இதன் மூலமாக அவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை வருது. அது வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய லிவர் இருக்குல்ல, கல்லீரலுடைய திசுக்கள் வந்து புதுப்பிச்சு கொண்டே இருக்கும். அதாவது நம்மளோட கல்லீரல் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் செல், இப்ப நம்ம உடம்புல இருக்க எல்லா செல்லுமே நம்ம பிறந்ததுல இருந்து ஒரே செல்லு இல்லை. நம்ம நீங்க பாக்குறீங்க இந்த கையில இருக்கிறது எல்லாம் ஒண்ணுன்னு நினைக்கிறீங்க, ஆனா இல்ல, இவைகள்ல செல்கள் செத்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல புது செல்கள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம உடம்புல அது நடந்துகிட்டே இருக்கும். நம்ம அப்படியே ஒரு மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
அப்ப நம்ம உடம்புல ஒரு செல்லு இறந்து அந்த இடத்துல புதுவா ஒரு செல்லு வளரணும். இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ஆல்கஹால் அதிகமா நம்ம குடிக்க 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 இந்த லிவர்ல இந்த ஆல்கஹால் உடைய தன்மையினால செல்லு வளரும். ஆனா அந்த செல்லு கொஞ்சம் வேற மாதிரி வளர்ந்துரும். அது வந்து ஒரு மாதிரி ட்ரையா நார் தன்மையில அந்த அந்த செல்லுகள் வந்து புதுப்பிச்சிரும். அப்ப என்ன ஆகும்னா லிவர் பாக்குறதுக்கு ட்ரையான மாதிரி இருக்கும், ரிஜிட் ஆயிருமோ, ஒரு மாதிரி இறுக்கம் தன்மையில இருக்கும். இப்படி இந்த இறுக்க தன்மையில இதுதான் லிவர் செரோசிஸ். இது வந்து ஒரு வடு, தமிழ்ல சொன்னா செராசிஸ்னா வடுன்னு சொல்லலாம், ஒரு புண்ணான மாதிரி. அது செராசிஸ்ங்கிறது சிறையிறதுங்கிறதுல இருந்தா சோரியாசிஸ் மாதிரி, அது மாதிரி ஒரு மாதிரி வடு மாதிரி ஆயிரும். இது மது குடிக்கிறதால மட்டும்தான் வருமானா? இல்ல, அப்படி மட்டும் நான் சொல்ல முடியாது. நமக்கு அதிகமா சுகர் இருந்தாலும், ஃபேட்டி லிவர் நோய் ஏற்பட்டாலும், இந்த மாதிரி இந்த பேட் லைஃப் ஸ்டைல், நம்ம உணவு பழக்கம், அதான் ஃபேட்டி லிவர் நோய் வந்துருச்சுன்னா கூட அது நடக்கலாம். சில பேருக்கு மரபு ரீதியாக சில பிரச்சனைகள் மூலமாக கூட இந்த நோய் வரலாம். ஆனா ஆல்கஹால் அபியூஸ் என்று சொல்லக்கூட அளவுக்கு அதிகமாக மொடா குடிகாரர்கள், அந்த மொடா குடிகாரர்களுக்கு இது சீக்கிரம் வந்துடும். யாரா இருந்தாலும், எவ்வளவு ஆரோக்கியமாவே இருந்தாலும், எந்த அளவுக்கு கடவுள் வந்து நம்மளை நல்ல ஆரோக்கியத்தோடையும் படைச்சாலும் மது பழக்கம் அதிகரித்தது என்றால் லிவர் செரோசிஸ் நமக்கு வரும். இந்த லிவர் செரோசிஸை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு இருக்கிற அலோபதி மாடர்ன் மெடிசன்ல முடியாது. லிவர் செரோசிஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பாங்க. நம்மள அந்த டயட்ல இருந்து கொஞ்சம் அந்த அந்த மது பழக்கத்துல இருந்து நம்மள கொஞ்சம் மாத்தி எடுப்பாங்க. ஒரு லெவலுக்கு மேல லிவர் ஃபெயிலியர் ஆகுதுங்கிற பட்சத்துல நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண சொல்லுவாங்க. லிவர் வந்து எங்கேயும் வளரல, செடியிலையோ இதுலயோ காய்க்கல, யாராவது ஒருத்தன் செத்தா அவன்கிட்ட இருந்து நம்ம ஆரோக்கியமான லிவர் இருந்துச்சுன்னா அதுவும் அவன் வந்து அந்த லிவரை கொடுக்குறேன்னு சொல்லி அவன் எழுதி வச்சுதான், உடல் தானே எழுதி கொடுத்துருந்தா, அதுவும் நம்ம உடம்புக்கும் ரத்தத்துக்குலாம் மேட்ச் ஆச்சுன்னா, இல்ல பெரம்பலூர்ல யாராவது திருடி கொடுப்பாங்க, அது திமுக காரங்க ஆட்சியில இருந்தா அப்ப நடக்கும். அதுதான் இருக்கிற சிஸ்டம். ஒருவேளை இந்த மாதிரி பண்ண முடியலையேன்னு கவலையில தான் இந்த டாக்டர் கத்திக்கிட்டு இருக்காங்களான்னு நமக்கு தெரியல. கண்ணு முன்னாடி ஒரு முறைகேடா கிட்னியை புடுங்கி இது பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஏதாவது ஒரு சவுண்ட் வரும் பார்த்தா அதுக்கெல்லாம் கப்புச்சுப்புன்னு வாயை பொத்திட்டு உட்காந்தாச்சு. கிட்னி பிரச்சனையில முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லியிருக்கிறாங்க. அந்த முறைகேடை பத்தி வாயே திறக்கல இன்னைக்கு. ஆனா உட்காந்துட்டு சித்த மருத்துவரை கடிக்க போயிட்டாங்க. சரி, இந்த லிவர் செராசிஸ் இவருக்கு வந்து கொஞ்சம் சீரியஸ் ஆகி அவருக்கு அப்ப அந்த டைம்ல தான் ஜாண்டிஸ். அது லிவர் செராசிஸ் வந்துச்சுன்னா லிவர் ஃபங்க்ஷன் ஒழுங்கா இல்லைனாவே மஞ்சக்காமலாம் வந்துடும், ஜாண்டிஸ் வந்துடும். ஏன்னா லிவரோட ஃபெயிலியர்ல தான் ஜாண்டிஸ்ங்கிறதே வருது. இந்த மஞ்சக்காமலாம் அவருக்கு ரோபோசங்கருக்கு வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் 1 வருஷம் இருக்குமா, நீங்க நடுவுல நீங்க போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ரொம்ப இழைச்சிட்டாரு பயங்கரமா. அது லிவர் ஃபங்க்ஷன் ஆலினா உடம்புல வந்து மெட்டபாலிசம்லாம் அடி வாங்கிடும், சாப்பிட்ற உணவு செரிக்க முடியாது. ஸோ உடம்பு சாப்பிட்றது செரிக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உடம்புல சத்து ஏறலைன்னா என்ன ஆகும், உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெயின் இதாகி அப்படியே ஒல்லி ஆயிட்டாரு, பயங்கர ஒல்லி ஆயிருப்பாரு, நீங்க கவனிச்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவரால் வாழ முடியாது, 10 நாள் தான் உங்களுக்கு லைஃப், நீங்க 10 நாளுக்குள்ள லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ணணும். சரி, இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ணா 100% அவரை நீங்க காப்பாத்திடுவீங்களா அப்படின்னா இதை ஒத்துக்குவாங்களா? 100% நீங்க அவரை காப்பாத்திடுவீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, 50-50 அப்படிம்பாங்க. அது ஒத்துக்கணும். அதை வந்து போட்டதுக்கு அப்புறமும் சில விஷயங்கள்லாம் இருக்கு, அவரோட பாடி அதை ரிஜெக்ட் பண்ணாம இருக்கணும். இந்த மாதிரிலாம் நிறைய வேற இடத்துல இருந்து எடுத்து புடுங்கி சொருகிறதுக்கு இது ஒன்றும் நம்ம வண்டி பைக்கோ இதோ காரோ கிடையாது. நம்ம ஸோ ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. அது நம்ம உடம்பு செட் ஆகணும், இம்யூன் வந்து அதை வந்து அடிச்சிடக்கூடாது, ஆட்டோ இம்யூன் ஆயிடக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ எடுத்தவங்க ஒருத்தவங்க பண்ண முடியாது. ஆனா டாக்டர்ஸ் வந்து கை விரிச்சிட்டாங்க. இப்படி கை விரிச்சதுக்கு அப்புறம் இவங்களோட நட்பு ஆட்கள் மூலமா, நண்பர்கள் மூலமா கேட்டது என்னன்னா, லிவர் செராசிஸை ஒரு சித்த மருத்துவர் குணப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சு அந்த மருத்துவரை போய் இவங்க அணுகுறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆமாங்க கொஞ்சம் கண்டிஷன் வீக்கா இருக்குது, ரொம்ப இதா இருக்குது, ஆனா மருந்துகள் கொடுக்குறேன், முயற்சி பண்ணி பார்ப்போம்னா அவரும் இந்த 50% சான்ஸ்ல அவரும் ஒரு சான்ஸ் கொடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ரோபோசங்கர் உடம்புலாம் தேடிட்டாரா, திரும்பி பழைய மாதிரி உருவம் வந்துட்டாரா? இப்ப என்ன பண்ணலாம், 10 நாள் டைம் கொடுத்த, 10 நாள்ல அவர் போயிருக்கணும்ல. அப்போ அப்படி போயிட்டா நீங்க சொல்லிருக்கலாம், பாருங்க 10 நாள்ல அவர் போயிரும் உயிர் அப்படின்னு நாங்க சொன்னோம், ஆனா அதையும் மீறி போய் ஒரு சித்த மருத்துவர்கிட்ட போய் உட்காந்தாரு, ஆனா பாருங்க அவர் வந்து அப்படின்னு சொல்லலாம். நீங்க அந்த சித்த மருத்துவர் தான் அவரை திரும்ப பழைய ரோபோசங்கரா மாத்தி கொண்டு வந்துட்டாரேப்பா. அதுக்கப்புறம் திரும்ப அவருக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உயர் ரத்த அழுத்த தாக்கம் ஏற்பட்டு தான் அவரு இறக்குறாரு. இதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த உயர் ரத்த அழுத்தம் தாக்கங்களுக்கும் லிவருடைய ஃபெயிலியருக்கு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இது. போஸ்ட்மார்ட்டம் ரெப்சிட்டா பேசுற நீ ஒரு டாக்டர் என்ன பண்ணணும்,
இப்ப இந்த பதிவுகளை போடுறவங்க டாக்டர்ஸ், அவங்க என்ன பண்ணணும்? ரோபோ சங்கர் இறந்துட்டாருல, அதுக்கான போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லாம் வந்திருக்கணும்ல, அந்த ரிப்போர்ட் காட்டியிருப்பாங்களா என்ன காசுக்காக இறந்து, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீ பதிவு பண்ணியா? இயற்கை மரணமா இருக்கிறதுனால அந்த ஒரு ப்ராசஸ் பண்ண போறது இல்லைங்க. ஆனா ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணிருக்காங்க, ரிப்போர்ட் இருக்கும், என்ன காஸ் ஆஃப் டெத்னு எழுதிருப்பாங்க. ஸோ அதை நீங்க பார்த்துட்டு தான் எழுதுனீங்களா? லிவர் ஃபெயிலியர் தான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஹை பிளட் ப்ரெஷர் அதுல இருந்தா வந்திருக்கு. ஆனா அந்த லிவர் வந்து இது 10 நாள்ல மாத்தலைன்னா அவர் செத்துருவாங்க நீங்க சொன்னதுக்கும் 5 மாசம் வரைக்கும் தாக்கு பிடிச்சது எதனால? இந்த கேள்வி இருக்குல்ல. சரி, ஓகே. திரும்பவும் சொல்றாங்க, அவர் உடம்பு சரியானதுக்கு அப்புறமும் அந்த பழக்கம் என்பது அவருக்கு திரும்ப வந்தது என்று, மது பழக்கத்தை அவர் திரும்ப கையில் எடுத்தாரு அப்படின்ட்டு. இதையும் யார் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, விஜய் டிவிலேயே ஒரு வேலை பார்க்குற இன்டர்வியூ பண்றவங்க இவர் தனியா கூப்பிட்டு பேசும்பொழுது, அது ஒரு இன்டர்வியூலே கேட்குறாங்க, திரும்ப உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நீங்க திரும்ப பழக்கத்தை கையில் எடுத்துட்டதா சில அரசல் புரசலா செய்திகள் வருகிறதே அப்படிங்கும்போது அவர் அது ஒரு மாதிரி மலிப்பி பதில் கொடுத்துருப்பாரு. ஆமா, ஒரு இன்டர்வியூ இருக்கா? இன்டர்வியூலே சொல்றாரு. இன்டர்வியூல வந்து நீங்க உடம்புலாம் சரியாயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் திரும்ப அதெல்லாம் கையில் எடுக்கிற மாதிரி சில தகவல்கள் அரசல் புரசலா வருகிறதே, கன்சென்டா வருது. இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, அவரோட இறப்புல கூட சில பேர் அந்த கருத்தை பதிவு பண்ணாங்க, கவனிச்சிருப்பீங்க. அது இறப்புக்கு வந்ததுல அவர் கூட பழக்கத்துல இருக்கவங்க கூட சிலர் வந்து அதை திரும்ப தொற்றுக்க கூடாது, விரக்தியில சொல்றாங்க, என்னடா இது அப்படின்னு. இப்ப அந்த மதுங்கிறது ஒரு நோயை பரப்பக்கூடிய ஒரு மெயினான ஒரு இன்கிரீடியன்ட் மது. அந்த மதுவை அவர் திரும்ப எடுத்ததால தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி முடிவாயிருச்சு. சித்த மருத்துவத்துல அவர் ரிக்கவர் ஆகி வந்தாருங்கிறது எல்லாருக்கும் கண்ணால பார்த்த உண்மை. கரெக்டா இல்லையா? கண்ணால நம்ம பார்த்தோம். அவர் உடம்பு அவ்வளவு உருகி வந்த ஒரு மனுஷனை திரும்ப பழைய ரோபோ சங்கரா யார் கொண்டு வந்தது? அப்ப அந்த சித்த மருத்துவத்தை ஃபாலோ பண்ணி தான் அவர் அந்த இடத்துக்கு வந்தாரு. திரும்ப அவர் டிக்ளைன் ஆகிறாரு அப்படின்னா இது ஒரு காரணமா இருக்கலாம். நமக்கும் தெரியாது. நான் வந்து உறுதியா இதுதான் காரணம் நான் சொல்லல. திரும்ப அவர் மது எடுத்தாரா இல்லையா நமக்கு தெரியாது, முடிவு எடுத்து சொல்ல முடியாது. ஆனா மது எடுத்ததாக அவர் கூட இருக்கிற ஆட்களும் அன்னைக்கு வந்து இரங்கல்ல கலந்துகிட்ட நபர்களுமே ஒரு சிலர் பதிவு பண்றாங்க, பத்திரிகை செய்திகள்ல பதிவு பண்றாங்க. அப்ப மேபி இருக்கலாம். ஏன்னா அடிக்ஷன் வந்து அந்த மாதிரி தான். ஒரு ஆல்கஹால் அடிக்ஷன் ஒருத்தர் வந்துருச்சுன்னா அது அப்படிதான் செயல்படும். அதெல்லாம் நம்ம வந்து ஒளிமறைவின்றி அப்படிதான் பேசி ஆகணும். விடுவாங்க, திரும்ப தொடருவாங்க, விடுவாங்க, திரும்ப தொடரும். கண்டினியூ. சில பேர் ரொம்ப மைண்ட் வில் பவர்ல வேற ஏதாவது இருந்துட்டா பொழைச்சுக்குவாங்க. இப்ப நான் இந்த மருத்துவர்கள் பதிவு போட்டாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்கிற கேள்வி, உங்களுக்கு நேர்மை இருந்தா, திராணி இருந்தா, உளமாற ஒரு நற்சிந்தனை இருந்தா, டாஸ்மார்க்க மூடுங்க ஸ்டாலின்னு சொல்லு, பூரண மது விலக்க கொண்டு வாங்க ஸ்டாலின்னு சொல்லு, உங்களால பல குடும்பம் நாசமா போகுது ஸ்டாலின்னு சொல்லு, கருப்பு கொடியை நீட்டிட்டு வந்து நடு ரோட்ல நின்னீங்களே ஸ்டாலின், இப்ப எங்க ஸ்டாலின்னு கேளு போ. ஏன் நாக்கு சுலுக்கிச்சா? வர்ம நிபுணர்கள் இருக்காங்க, நாக்குல 4 குத்தி அவனை பேச வைப்பாங்க. பேசுறியா? அப்ப இரட்டை நிலைப்பாடு. என்னத்துக்கு இவ்வளவு இரட்டை நிலைப்பாடு? மதுவால மக்கள் சாகுறாங்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இல்ல மது எல்லாரும் குடிக்கணும், குடிச்சிட்டு உனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும், அதனால நீ ஜல்லா சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறியா? சொல்லு. அரசாங்கமும் அப்ரூவ் பண்ணி தராங்க சித்தா மெடிசன் ஹாஸ்பிட்டல். அதுக்கெல்லாம் வரேன். இது இப்போ முதல்ல இந்த இதுக்கு முடிச்சுட்டு நான் கடைசியா வரேன். அதுக்கு அலோபதி சித்தாக்கு நான் கடைசியா வரேன். அப்ப எத்தனை பேர் ஒரு நாளைக்கு செத்துட்டு இருக்காங்க, எத்தனை பேர் கிட்னி ஃபெயிலியரு. உங்களுக்கு என்ன கிட்னி ஃபெயிலியர் ஆகணும்? உங்ககிட்ட வரணும், நீ ஏழை எளிய மக்கள்கிட்ட இருந்து கிட்னியை திருடி வச்சு காசு பார்த்துட்டு நல்ல பணக்கார காரை வாங்கி ஓட்டிட்டு இருப்ப. நாங்க இந்த காரை வாங்கணும்னா இந்த ஊர்ல இருக்க அத்தனை பேர் கிட்னியை திருடினாதாங்க முடியும் அப்படின்னு சொல்லி தெனாவட்டா கூட பதில் கொடுப்பீங்க. கிட்னில முறைகேடு நடந்திருக்குங்கிறத சொல்லும் பொழுது தெனாவட்டா இப்படி ஒரு காரை வாங்கணும்னா நாங்க இந்த ஊருக்காரன் அத்தனை கிட்னி திருடுறதுல அப்ப ஓகே. அவங்களுக்கு எவ்வளவு திமிரு பாருங்க, திமிரு. இப்படி பேசிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சா? ஏர்போர்ட் மூர்த்தி சமூகத்துக்கு இப்ப ஆபத்தானவர், அவரை தூக்கி வளைச்சு கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு போற இதே காவல்துறை ஒரு முறைகேடு நடந்திருக்கு, அதை பத்தி வாய் திறக்கல, அதை பத்தி யாரும் பேசல, அவங்க மேல அரெஸ்ட் பண்ணல, ஒண்ணும் இல்ல. விசாரிக்கணும், ஆபரேஷன் மட்டும் பண்ணக்கூடாது. ஏன் அவங்க தான் முறைகேடு பண்ணலைன்னா அப்புறம் ஆபரேஷன் பண்ணலாம்ல? ஏன் இப்ப ஆபரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? அது கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆபரேஷன் மட்டும் பண்ணக்கூடாது. என்ன வேற எல்லாம் திருட முடியாது, கிட்னி மட்டும் தான் ஒருத்தன் உடம்புல திருட முடியும், சொல்ல முடியாதுங்க. அப்ப இங்க கேள்வி என்னன்னா, ஒரு மருத்துவர்னா என்ன?
ஒரு மக்கள் எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, இப்படி வாழணும், வாழக்கூடாது, இதெல்லாம் எடுத்து சொல்லணும். நீ ஒரு கட்சிக்கு நீ சால்ரை அடிக்கிறவனா இருந்தா நான் எப்படி அப்பனா குத்து மேல சால்ரை அடிச்சுக்கிட்டே இருப்பேன். மது கடையை திறந்து வச்சுட்டு நீ வாயை மூடிட்டு இருக்கிற. நீலாம் டாக்டர், நீ ஒரு நல்ல டாக்டர் வந்து நீ அதுக்கு பேசு. முதல்ல லிவர் செராசிஸ் இருந்தவருக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண சொன்னா, லிவர் செராசிஸ் ஏன்டா வந்துச்சு? பதில் சொல்றா. வரணும்ல. லிவர் செராசிஸ் ஏன் வந்துச்சு ரோபோ சங்கருக்கு? சொல்லு. மது பழக்கம். இந்த மது பழக்கத்தை தான் ஊக்குவிக்கிறீங்களே. தீபாவளி அன்னைக்கு இவ்வளவு விற்பனை ஆகணும், லிவர் செராசிஸ் வராதா? தீபாவளி அன்னைக்கு லிவர் செராசிஸ் போய் படுத்துக்குமா? லிவர் செராசிஸ் வந்து தீபாவளி அன்னைக்கு லீவ் எடுத்துக்குமா? சொல்லு. நீதான் ரொம்ப நாளா தைரியமா நாளாச்சு, சொல்லு. வாய் திறக்க மாட்டேன். ஏன்னா வாய் திறந்தா உன்னை தூக்கி உட்கார வச்சிருவாங்க. நீ கிட்னி திருடும் போது இல்ல லிவரை தூக்கும் போது ஏதாவது அவனை தூக்கி உட்கார வச்சிருவாங்க. அதனால பொத்திக்கிட்டு உட்காந்துருக்கிறது என்ன? இதுதான் மருத்துவர்களா இவங்களா? ஒரு மனுஷன் இறந்திருக்காப்புல, அவர் இறந்ததுக்கு காரணம் மது பழக்கம். அது எல்லாருக்குமே தெரியுது. அந்த இடத்துல வந்துட்டு சித்த மருத்துவத்தை குறை சொல்லிட்டு நீ வரியே. நீங்க 10 நாளைக்கு மேல அவர் வாழ மாட்டாருன்னு கை விரிச்ச ஒருத்தரை 5 மாசத்துக்கு மேல வாழ வச்சதுதான் சித்த மருத்துவம். அதுக்கப்புறமா அந்த மருத்துவ முறைகள்ல ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம நம்ம விட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியும்? பின்பற்றணும். அது அவ ஒழுங்கா பின்பற்றி இருக்கணும். அதுல கரெக்டா அவர் நடந்துட்டாரான்னு நமக்கு தெரியாது. அவன் ஒரு முடிவுக்கு வர முடியாது இந்த விஷயங்கள்ல. இல்ல பாரு, இப்போ எனக்கு என்னன்னா இந்த டாபிக்ல ஒரே ஒரு இடர் இல்லைன்னா, ஒருத்தர் இறந்துட்டாரா, அவரோட ஒரு பழக்கத்தை பத்தி நம்ம பேசுறது அது மட்டும் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் உறுத்தலா இருக்கு பாருங்க. பேசிதாங்க ஆகணும். ரோபோ சங்கர் இறந்துட்டாரு. ஆனா எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பாடம் கத்துக்கணும். இப்ப இதுக்காக ரோபோ சங்கரை அவமதிக்கிறோம்னோ, அவர் நல்ல மனுஷன் தான், நம்ம அதுல அவருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனா நல்லவர்களுக்கும் கூட இந்த கெட்ட பழக்கம் என்பது அவரோட வாழ்க்கையை நீர்த்து போக வைப்பதுங்கிறதுக்கு தான் இது காரணம். அண்ட் அவரோட டெத்தை வச்சு இதான் சான்ஸ்னு சித்த மருத்துவத்தையும் போட்டு அடிக்கிறானுங்க. நம்ம வேற வழி இல்லை, நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா சித்த மருத்துவத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு ஆட்கள் இல்லை. இங்க ஆட்கள் இல்லை. சித்தா டாக்டர்ஸும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. சித்தா டாக்டர்ஸுக்கு தாழ்வு மனப்பான்மை. எதுக்கு உங்களுக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. அப்படி இல்லைங்க, ஏதாவது கேஸ் போட்டுருவாங்க அப்படின்னு. என்னங்க கேஸ்? யாருங்க கேஸ்? இவங்களும் படிச்சுட்டு தானே வந்திருக்காங்க. ஏன்னா சும்மா வந்துட்டாங்களா? இப்ப நம்ம சில விஷயங்களை ஓப்பனா பேசுவோம். இப்ப முதல்ல சித்த மருத்துவத்தை தப்புன்னு சொல்லி பேசுற இவங்க மேல மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் எந்த நடவடிக்கை எடுக்குது? எடுக்க முடியும். ஆனா எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. ஏன்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் என்ன பண்ணிட்டு இருக்கு எனக்கு புரியல. சரி, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒருத்தருக்கு ஏத்துக்கொள்ளாமல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அதோடைய ஃபெயிலியர்ல உயிரிழப்பவங்க அலோபதியில் இல்லவே இல்லையா? ஆக்சுவலா நிறைய இருக்காங்க. ஏன்னா நிறைய அலோபதிக்கு தான் போறாங்க மக்கள். அது நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. எத்தனை ஹாஸ்பிட்டல்ல டெத்ஸ் நடக்குது. அதுல ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டைட் இந்த மாதிரி ஒரு காமெடிலாம் நீங்க நிறைய அலோபதி டாக்டர்ஸ் கிட்ட ஈஸியா கேட்கலாம். ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா பண்ணோம், பட் அவர் உடம்பு ஒத்துழைக்கல. எல்லார் குடும்பத்திலையும் மருத்துவம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க உடம்பு ஒத்துக்கல, இது பண்ணலன்னு சொல்லி உயிரிழப்புலாம் ஏற்பட்டிருக்கா இல்லையா? நம்ம சொந்தக்காரங்க எங்க குடும்பத்துல எல்லாம் நடந்திருக்கு. எங்க குடும்பத்துல எல்லாம் இங்க நடந்திருக்கு. ஆபரேஷன்லாம் பண்ணி காசெல்லாம் கட்டி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஆபரேஷன் பண்ணி கொண்டு வந்து பெட்ல போட்டுருவாங்க. எல்லாம் கரெக்டா இருக்குங்கன்ட்டு செத்துருவாங்க. இது நடந்திருக்கு. என் குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்கு. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணிட முடியும்? கையெழுத்து வாங்குறீங்க. ஏன் வாங்குறீங்க? அலோபதி எல்லாத்தையும் காப்பாத்தி நிமித்திரும்னா எதுக்கு கையெழுத்து? சொல்லுங்க. ஏதாவது ஒரு இது நடந்தா நான் எதுவும் கேட்க மாட்டேன், இதற்கு முழு சம்பந்தம்னு சொல்லி எல்லா கையெழுத்து வாங்கிட்டு தானே நீங்க ஆபரேஷன் பிளேட்ல கை வைக்கிறீங்க. ஏன்? ஏன்னா எவ்வளவுதான் மருத்துவம் சரியானதாக இருந்தாலும் சில நேரங்கள்ல சில தவறுகள் அவர்கள் உடம்புல நடக்கலாம். சில பேருக்கு அது ஒத்துக்காம இருக்கலாம், சில பேருக்கு அலர்ஜியா இருக்கலாம். உடல் ஒத்துழைக்கணும், எல்லாமே மாறும். அது ஏன்னா இந்த மனித உடல் என்பது அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு உடல் என்பது இந்த மருத்துவர்களுக்கும் தெரியும். அப்ப சித்த மருத்துவம் மட்டும் இதுக்கு என்ன விதி விலக்கா? சித்த மருத்துவத்துல மட்டும் எல்லாம் எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற அத்தனை பேருக்கும் அது நிவாரணம் ஆயிரணும். ஒருத்தவங்க 2 பேருக்கு ஒத்துக்காம போயிடுச்சுன்னா உடனே அந்த ஒருத்தவங்க 2 பேருக்கு அது ரிஜெக்ஷன்ங்கிறது எல்லா மருத்துவத்திலையும் நடக்கும். இது சித்த மருத்துவத்துக்கும் விதி விலக்கு இல்லை. ஆனா இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, இந்த டாக்டர்ஸ்க்கு மட்டும் ஒரு பாதுகாப்பு. ஆனா சித்த மருத்துவர்களுக்கு அந்த பாதுகாப்பு இவங்க கொடுக்க மாட்டாங்க. சித்த மருத்துவத்துக்கு போனீங்கன்னா நீ காப்பாத்தியே தீரணும். சித்த மருத்துவத்துல ஒருத்தன் போயிட்டானா அவன் சாகவே கூடாது. எப்ப செத்தாலும் சித்த மருத்துவம் தான் காரணம். அந்த நடிகர் ராஜேஷ் அவர் இறந்தப்பையும் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு சித்த மருத்துவம் மேல பிளே போட்டாங்க. ஹார்ட் அட்டாக்கு சித்த மருத்துவத்துக்கு என்னையா சம்பந்தம்? புரியல.
புரியல. சித்தா டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தாரு, அதனால செத்து. ஃபோன் பேசிட்டு இருந்தாரு, அதனால செத்துட்டாருன்னு பேசுறாரு. அது ஒரு தம்பி வந்து பேசுறாரு. இது அவங்க குடும்பத்துல இல்ல, அவங்க தம்பி வந்து பேசிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தெரியல. அப்ப இது வந்து முதல்ல நிப்பாட்டப்படணும். இன்னொன்னு, சித்தா டாக்டர்ஸ்னா யாரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒண்ணு 2 விஷயம் இருக்கு சித்தா டாக்டர்ஸ்ல. இதுதான் இங்க இப்ப இருக்கிற இந்த அலோபதிக்காரங்களுக்கு கண்ணுல ஒரு எரிச்சலை ஏற்படுத்துது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் பிராக்டிஷனர்ஸ். இந்த ட்ரெடிஷனல் பிராக்டிஷனர்ஸுக்கு சித்தா மெடிசனை பிராக்டிஸ் பண்றதுக்கு சித்தா அண்ட் ஆயுர்வேதா 2 பேருக்கும் பிராக்டிஸ் பண்றதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வந்து அனுமதி கொடுக்குது. ட்ரெடிஷனல் பிராக்டிஷனர்ஸ் இவங்க படிச்சவங்க கிடையாது. படிச்சவங்க கிடையாது இந்த சென்ஸ், நம்மளுடைய இந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனுக்குள்ள போய் படிச்சு ஒரு டாக்டர் ஆனவங்க கிடையாது. மாறாக அவங்க பரம்பரையா இந்த தொழிலை செய்வதன் மூலமாக, அதன் மூலமாக அந்த சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகளை அறிந்து உள்ளவர்கள் ட்ரெடிஷனல் ஹீலர்ஸ், ட்ரெடிஷனல் பிராக்டிஷனர்ஸ். இவங்களையும் ஆயுஷ் வந்து ஏத்துக்குது. ஆனா இவங்க பசங்களுக்கு அதை கத்து கொடுத்து அதை ஏத்துக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க அப்பா வந்து இப்ப அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு ஆயுஷ் வந்து அங்கீகாரம் கொடுத்துருச்சு. இப்ப நீங்க வந்து உங்க அப்பாட்ட வந்து நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை ஆயுஷ் கொடுக்காது. நீங்க என்ன பண்ணணும்னா பிஏஎம்எஸ் படிக்கணும். எம்பிபிஎஸ் படிக்கிறது மாதிரி பிஏஎம்எஸ்ங்கிறது ஒரு படிப்பு. எம்பிபிஎஸ் 5 வருஷம்னா பிஏஎம்எஸும் 5 வருஷம் ஆயுர்வேதா நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அதே போல பிஎஸ்எம்எஸ் சித்தா ஓகேவா? பிஎஸ்எம்எஸும் பிஏஎம்எஸும் படிச்சவங்கள அவங்க 5 வருஷம் படிக்கிறாங்க. எம்பிபிஎஸ்க்கு கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். உங்களுடைய மருத்துவ முறைகள் இருந்து அவங்களுக்கு மருத்துவ முறைகள் மாறும். பட் ஆனா உங்களுடைய சப்ஜெக்ட்ல நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணிருப்பாங்க. பிசியாலஜி, அதுக்கு அந்த உடல் தன்மை, அந்த இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் வந்துட்டு அப்ப ஒரு இன்கார்பரேட் பண்ண ஒரு ஸ்டடியை வந்து சித்தாவும் பண்ணுது, ஆயுர்வேதாவும் பண்ணுது. இவங்க சித்தா டாக்டர்ஸ், ஆயுர்வேதா டாக்டர்ஸ். ட்ரெடிஷனல் சித்தா பிராக்டிஷனருக்கும் டாக்டர் போட்டுக்கலாம், அவங்களும் கிளினிக் நடத்தலாம். அப்ப இந்த 2 கேட்டகரி வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த 2 கேட்டகரியை தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுல இந்த 2வது கேட்டகரி படிச்சுட்டு வரவங்க, இவங்க ஒரு கிளினிக் போட்டிருக்காங்கன்னா நீங்க 100% அவங்க கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எந்த டவுட்டும் தேவையில்லை. நீங்க எப்படி ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ, அதே போல ஒரு பிஎஸ்எம்எஸ் படிச்சவர்கிட்டையும் பிஏஎம்எஸ் படிச்சவங்க கிட்டையும் ஆயுர்வேதா சித்தா படிச்சவங்க கிட்ட நீங்க தாராளமாக போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம். இது எந்த கொம்பனும் இதுக்கு வந்து எதிராக பேச முடியாது. இப்படி பேசுறவங்களை தான் ஆயுஷ் வந்து எந்த நடவடிக்கை எடுக்காம உட்காந்துட்டு இருக்கு. அதான் நம்ம சொல்றோம், இது ஒரு மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். இல்ல ஆயுர்வேதா சித்தா 2க்கும் இருக்கு, ஹோமியோபதிக்கும் இருக்கு. புரியுதுங்களா? ஹோமியோபதிக்கும் இருக்கு. அப்ப இப்படி படிச்சுட்டு வரவங்களை நீங்க 100% நம்பலாம், அவங்க கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். சரி, இப்ப இந்த ட்ரெடிஷனல் பிராக்டிஷனர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் வந்து அங்கீகரித்த ட்ரெடிஷனல் பிராக்டிஷனர்ஸா நீங்க தாராளமா போய் நம்பலாம். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, சிலர் இந்த ஆயுஷ் அங்கீகாரம் பெறாம படிக்கவும் இல்லாம தங்களை தாங்களே சித்த மருத்துவர்னு சொல்லிட்டு சுத்துறவங்களும் இருக்காங்க. இப்ப நான் கேட்கிறேன், போலி டாக்டர் எல்லாம் நீங்க கைது பண்ணதே இல்லையா தமிழக அரசு? அப்பப்ப பண்ணுவாங்க. போலி அலோபதி டாக்டர் எல்லாம் கைது பண்ணதே இல்லையா? எத்தனை பேர் போலி அலோபதி டாக்டர் கைதுன்னு வந்திருக்கு? 30 வருஷம் சர்வீஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணலாம்? போலி மருத்துவர்கள் எல்லா துறையிலும் இருக்கிறாங்க. சித்த மருத்துவத்திலையும் இருக்கிறாங்க, ஆயுர்வேதத்திலையும் இருக்கிறாங்க, உங்களுடைய மாடர்ன் மெடிசன்லயும் போலி மருத்துவர்கள் இருக்கிறாங்க. போலி மருத்துவர்கள்ங்கிறவங்கள நம்ம அப்படி பண்ண விடக்கூடாது. அவங்கள நீங்க கைது பண்ணுங்க, அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க. இது வேற. அவர் சித்தாவா இருக்கட்டும், அவர் ஆயுர்வேதாவா இருக்கட்டும், அவர்கிட்ட ஆயுஷ் அங்கீகாரம் இல்லை, அவருக்கு எந்த விதமான அங்கீகாரத்தையும் ஆயுஷ் மினிஸ்ட்ரி கொடுக்கல, அவரும் படிக்கவும் இல்லை. அப்புறம் அவர் எப்படி நம்ம சித்தா மெடிசன் எடுத்துக்க முடியும்? எப்படி ஆயுர்வேத மெடிசன் எடுத்துக்க முடியும்? அவரோட சும்மா லேகியம் விற்பேன், அது விற்பேன்னு சொல்லிட்டு தான் ஏத்துக்க கூடாது, விற்கவே கூடாது. ஆக்சுவலா இந்த மெடிசனல் அதுவே இல்ல. ஆயுஷ், அதாவது ஆயுஷோடைய இந்த ப்ராப்பரான பிராக்டிசிங் லைசன்ஸ் வச்சிருக்கவங்க மட்டும்தான் மெடிசனல் ப்ரிப்பரேஷன்ல ஈடுபட முடியும். அந்த மெடிசனலையும் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி சில அங்கீகாரங்கள் பெற்றால் தான் அதை விற்க முடியும். அது வழியா தான் பண்ண முடியும். அதுக்கு அந்த அங்கீகாரமே இருக்கும். இந்த அங்கீகாரங்கள் இல்லாத மருந்துகளையோ மாத்திரைகளையோ விற்கிறாங்க அப்படின்னா அதை நீங்க தாராளமா போய் தடுங்க. ஆனா நான் ஓப்பனா சொல்றேன், சித்த மருத்துவ கடைகள் இருக்கு, ஆயுர்வேத மருத்துவ கடைகள் இருக்கு, அங்கெல்லாம் இந்த அங்கீகாரம் பெறாத மருந்துகள்லாம் விற்கிறதே கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி சித்தா மெடிசன்ஸ்லாம் யார் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு கிராமத்துல நாங்க பரம்பரை வைத்தியம்னு அவங்க பதிவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. சும்மா பரம்பரை வைத்தியம் ஒரு 2-3 வைத்தியத்தை கத்துக்கிட்டு வந்து போய் சொல்லிட்டு இருப்பான் சில பேர். இந்த மாதிரி இருக்கான், இவங்க கிட்ட போய் ஏமாந்துடக்கூடாது. இதுல அப்ப நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். என்னன்னா, ஆயுஷ் மினிஸ்ட்ரி கொடுத்த அந்த லைசன்ஸை
வச்சிருக்காங்களான்னு பார்த்துட்டு நீங்க இவங்ககிட்ட போய் ட்ரீட்மெண்ட் போங்க. படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க டாக்டர்ஸ், அவங்க வந்து அவங்க படிச்ச சர்டிபிகேட்டே வந்து அவங்க போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க இந்தியாவில் அவங்க பிராக்டிஸ் பண்றதுக்கான 100% உரிமை அவங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்கள் அவர்கள், டாக்டர்ஸ். நீங்க எப்படி டாக்டரோ அதே போல அவங்களும் டாக்டர். எரிதான் செய்யும், அப்படிதான் எரியணும். உங்களுக்கு எரிஞ்சா வேற ஒன்றும் நாங்க பண்ண முடியாது. இந்த மண்ணுக்குன்னு ஒரு மருத்துவம் இருக்கு, அதை நாங்க விட்டுட்டு இருக்க முடியாது. அந்த மருத்துவத்தால தான் இத்தனை ஆண்டு காலமாக இவ்வளவு ஆரோக்கியமான சமூகமாக இந்த இந்திய மக்கள் வாழ்ந்தும் இருக்கிறார்கள். என்னமோ வெள்ளைக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க ஆரோக்கியம் வந்துச்சுங்கிற மாதிரியான ஒரு வெஸ்டர்னைஸ்டு மைண்ட் செட்ல இருந்துட்டு ஏமாறாதீங்க. அதுக்காக நீங்க அலோபதியை வந்து எதிர்த்தும் பேசல. இப்ப நான் என்ன எதிர்த்தாங்க பேசிட்டு இருக்கேன்? எதிர்த்தனா லைக் போவாதீங்கன்னு நம்ம சொல்லல. அலோபதிங்கிற கான்செப்ட்ல நான் மாடர்ன் மெடிசன்ஸ் இது மாடர்ன் மெடிசன்ஸ். இப்ப இந்த மாடர்ன் மெடிசன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்றீங்க? சயின்டிபிக்கல் பேக்கப், டேட்டா பேக்கப் வச்சுக்கிட்டு தான் நாங்க இது பண்றோம், ப்ராப்பரா டெஸ்டிங்லாம் பண்ணிட்டு தான் பண்றோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா எல்லாமே அப்படி நீங்க பண்றீங்களா? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. மாடர்ன் மெடிசனுக்கு இதெல்லாம் நாங்க பண்றோம்னு சொல்றீங்கல்ல, உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. எல்லா மருந்துகளுக்கும் எல்லா தடுப்பூசிகளுக்கும் அந்த மாடர்ன் டெஸ்டிங்ஸ் முறைகள் அவ்வாறே இருக்கிறதா, இல்ல உங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறீங்களா? இல்ல, இது வேற கேள்வி. நாங்க இன்னொரு வீடியோல நீங்க இதை பத்தி பேசும்போது சொல்லியிருந்தீங்க, நான் வந்து அலோபதியில சில விஷயம் இருக்கு, சர்ஜரியில வந்து அதான் பண்ண போகணும், அங்க நான் வந்து பழமைவாதி மாதிரி நான் போவாதீங்கன்னு தடுக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மருத்துவம் என்பது நம்ம முடிவெடுத்து போறது. சரி, நமக்கு தெரியணும் எது வேணும், எந்த மருத்துவத்துக்குள்ள போனா நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம முடிவெடுத்து போகணும், நம்பி போகணும். நம்ம வந்து ஓகே இங்க போலாம், இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், இதுல நமக்கு குணமாகணும்னு நம்ம நினைச்சிட்டு போறோம். இப்ப இந்த இடத்துல நம்ம போகும்போது இதை பற்றி, இந்த நோயை பற்றியே தெரியாம ஒண்ணுமே தெரியாம ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு நம்ம கிட்ட இஷ்டத்துக்கு இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு கொடுத்துட்டு இருந்தானா அது நம்ம ஏமாந்துருவோம். கரெக்டா? அப்பதான் இந்த ஏமாற்றம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம், ப்ராப்பரா அவர் டாக்டரான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும். கரெக்டா? இப்ப இது வந்து எல்லா மருத்துவர்களுக்கும் பொருந்தும், சித்தாக்கும் பொருந்தும், ஆயுர்வேதாக்கும் பொருந்தும், எம்பிபிஎஸ் படிச்சிருக்கக்கூடிய இல்ல எம்டி படிச்சிருக்கக்கூடிய எல்லா டாக்டருக்கும் பொருந்தும். ஏன்னா போலி மருத்துவர்கள் எல்லா தரப்புலையும் தான் இருக்கிறாங்க, சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் மட்டும் இல்ல. அப்ப போலி மருத்துவர் யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்கு தான் நான் இந்த விளக்கம் கொடுத்தேன். சரி, இப்ப எனக்கு வந்து நான் ஆயுர்வேதாவுக்கு போகணும், நான் சித்தாவில் போகணும் நான் நினைச்சா அது என்னுடைய சாய்ஸ். என் உயிருக்கு அதுல உத்தரவாதம் இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் நான் முடிவு பண்ணணும். யாரோ ஒரு எங்ககிட்ட தான் நீங்க வரணும்னு சொல்ல முடியாது. இது வலுக்கட்டாயம் கிடையாது. எனக்கு இங்க போனா சரியாகும், இதுதான் எனக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் நான் நினைக்கிறேன், நான் அங்க போறேன். இன்னொருத்தருக்கு வந்து இங்க நான் அலோபதிக்கு போனாதான் எனக்கு உடம்பு சரியாகும்னு அவர் நினைச்சாருன்னா அவர் அங்க வருவாரு. இவ்வளவுதான். இது என்னுடைய சாய்ஸா தான் இருக்கணும். இதுல வந்துட்டு நீ இங்கதான் வரணும், அங்கெல்லாம் நீங்க வரக்கூடாது, இதெல்லாம் போலி மருத்துவம்னு பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. உரிமை கிடையாது. கேட்டா வந்து சித்தா வந்து மாடர்ன் மெடிசினல் சயின்ஸோட இதெல்லாம் வச்சு நிறுவனாங்களா? நிறுவனம். யார் நிறுவனம்? அரசாங்கம் தான். அரசாங்கம் பண்ண மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்? அப்ப உங்க அரசாங்கம் வீம்புக்குனே ஒரு மறைமுகமா இந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு எல்லாம் காசை வாங்கிட்டு, இந்த மருந்து மாஃபியா கும்பல்கிட்ட எல்லாம் காசை வாங்கிட்டு எந்த ஒரு ப்ராஜெக்டும் செய்யாம தன்னுடைய மருத்துவத்தை நிலைநாட்டுறதுக்கு நிதியெல்லாம் ஒதுக்குறாங்க. அடுத்து என்ன ஆகுது? அதுக்கு நம்ம பேப்பர்ஸ் அனுப்பணும், பியர் ரிவ்யூ பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஹியூமன் டெஸ்டிங்ஸ் பண்ணணும், அனிமல் டெஸ்டிங்ஸ் பண்ணணும். இந்த டெஸ்டிங்ஸ்லாம் பண்ணி ஆமா இது வந்து ப்ரூவன், இந்த மருந்து ப்ரூவன், எல்லா மருந்தும் அன்ப்ரூவன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா சில டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மஞ்சக்காமலை இதுக்கெல்லாம் வந்து அந்த மருந்துகள்லாம் அப்படியே வந்துட்டு அலோபதிக்காரங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாத்தையும் சேர்த்துதாங்க அதை பில்ட் பண்ணி. அதுதான் நீங்க மாடர்ன் மெடிசன்ங்கிறது வந்து என்னமோ அவங்க என்னமோ இங்க வானத்துல இருந்து கொண்டு வந்து கொடுத்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. இங்க இருந்து சில விஷயங்கள் எடுத்துக்கொண்டு போய் அங்க எடுத்து வச்சிருக்காங்க. அதுல வந்து இந்த மருத்துவத்துல சில ப்ரூவன் விஷயங்கள் வந்து அவங்களும் எடுத்து பயன்படுத்துறாங்க. அப்ப இங்க ஒரு மருத்துவர் அப்படின்னா சரி நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்க்க கூடாது, மக்கள் குணமடைஞ்சா போதும்னு நினைக்கணும். அது எந்த வழியில குணமடைஞ்சா என்ன, உங்களுக்கு குணம் அடைறாங்களா? சரி குணம் அடைறாங்கன்னு பொறுத்தா உண்மை. இப்ப சித்த மருத்துவத்துக்கு போறவங்க எல்லாம் செத்துக்கிட்டே இருக்காங்க, இல்ல சித்த மருத்துவத்துக்கு போறவங்களுக்கு எல்லாம் குணமே ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அதுவே அழிஞ்சு போயிடும். யாரும் இந்த பக்கம் போகவே மாட்டாங்க. எதுக்கு நீ கதறிக்கிட்டு இருக்க? உனக்கு கதற வேண்டிய அவசியமே இல்லையே. இதுதான் விஷயம். இப்ப சித்தாவுக்கு போறாங்க, அவங்களுக்கு வந்து அதுல கியூர் ஆகல, அது ஃபேக் மெடிசன்னா எவனாவது போயிட்டு இருப்பானா? ஒருத்தன் வயிற்று வலின்னு போறான், சித்தாவுக்கு போறான், வயிற்று வலி சரியாகல, என்ன பண்ணுவான்? அடுத்து உங்ககிட்ட தானே வரப்போறான். ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் அவன் வந்து அவனோட பையனையோ பிள்ளையவோ இல்ல அவங்க அம்மாவையோ யாருக்கான எந்த மெடிசன் நோக்கி கொண்டு வருவான்? அலோபதி நோக்கி தானே கொண்டு வருவான். இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்ப இங்க ப்ராப்ளம் நான் சொல்றேன், நான் என்னோட பர்சனல் விஷயத்தை வச்சு நான் சொல்றேன். எங்க அம்மாவுக்கு வந்து இந்த நடுவுல வந்து இந்த மூக்குல ஒரு கட்டி ஆயிடுச்சு. திடீர்னு வந்து மூக்குல அவங்களுக்கு வீக்கம் ஏற்பட்டு இந்த இடத்துல இந்த பக்கத்துல வந்து ஒரு மாதிரி கட்டி மாதிரி வந்துருச்சு. அவங்க முகமே வந்து கொஞ்சம் வேற மாதிரி ஆயிடுச்சு. வந்து எங்க அம்மாவுக்கு வந்து சரி இதை போகணும், டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னு அவங்க என்ன பண்ணாங்க, அலோபதி டாக்டர்கிட்ட தான் போகணும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் எல்லாம் சொல்லி அங்க போயிட்டு பாக்குறாங்க.
டாக்டர் பார்க்குறாரு, டெஸ்ட் எடுக்கிறாரு, ஸ்கேன் எடுக்கிறாரு, அலோபதி ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே பண்றாங்க. ஸ்கேன்லாம் பார்த்துட்டு ஒரு சின்ன மைனர் சர்ஜரிங்க அப்படின்னாரு. ஒரு சின்ன மைனர் சர்ஜரி, இதை பண்ணிட்டோம்னா சரியா போயிடும், அதை வந்து இது பண்ணிடலாம், அது ஒன்றும் வடுவாலாம் இருக்காது, அது வந்து சின்னதாக ஒரு மைனர் சர்ஜரி நம்ம பண்ணால் நீட்டாக பண்ணிடலாம். சரி, எங்கள் அம்மாவுக்கு சர்ஜரி இருந்ததுனாவே கொஞ்சம் ஒரு பதட்டம். என்கிட்ட வந்து கேட்டாங்க, சரி ஓகே இதை சொல்லியிருக்காங்கல்ல, சரி இது ஒன்றும் வந்து அப்படியே உடனே சீரியஸ் இஷ்யூ இல்லை, மூக்கில் ஒரு கட்டி, ஓகே சித்தாவில் போயிட்டு ஃபர்ஸ்ட் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் இருக்காருல்ல, சிவராமன் டாக்டர் அவருடைய ஒய்ஃப், அவங்க அதாவது அவங்க கிளினிக் தான், அதில் அவங்க ஒய்ஃப் தான் இருந்தாங்க. அங்கே வந்துட்டு போயிட்டு செக் பண்ணோம். அவங்க வந்து சில அந்த மருந்துகள் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ஒரு கட்டி மாதிரி கொடுத்து அதை வந்து தண்ணியில் தேய்ச்சி அதை இங்கே தடவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த மருந்துகள் வாங்கினா கொஞ்சம் நீங்கள் அலோபதி மெடிசன்ஸை விடவே கொஞ்சம் சித்தா மெடிசன்ஸ் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஹையர் எண்டில் தான் இருந்துச்சு. அதையும் நான் சொல்கிறேன், ப்ளஸ் அண்ட் மைனஸும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ சித்தா மெடிசன்ஸ் கொஞ்சம் விலை அதிகமாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அப்புறம் அந்த எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த கட்டியை போட ஆரம்பித்தோம். வித்தின் ஒரு 2 வாரம் இருக்கும், சரியாயிடுச்சு, முற்றிலுமா சரியாயிடுச்சு. இப்ப நான் யாரு பக்கம் திரும்ப போவேன்? எனக்கு யார் சொல்யூஷன் கொடுத்தாங்களோ அவங்க பக்கம் தான். இது நான் வந்து நான் பொய்யெல்லாம் சொல்ல, என்கிட்ட ரெக்கார்ட்லாம் இருக்கு, உண்மையா கண்ணு முன்னாடி நடந்தது. இது எங்க அம்மாவுக்கு நான் பாக்குறேன். நான் இதை நான் என்ன கேட்குறேன், ஒரு டாக்டர்கிட்ட போறோம், அவரு சர்ஜரி தான் அதுக்கு சொல்யூஷன்ங்கிறாரு, மருந்து மாத்திரைலாம் இல்லை, சர்ஜரி தான்ட்டாரு. சரி ஓகே, சர்ஜரினா இவங்களுக்கு ஒரு பயம், டக்குனு இவங்க என்ன பண்றாங்க, சித்தாக்கு போலாம்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் நான் கூப்பிட்டு போறேன். போறோம், அது ஒரு வாரம் 1.5 வாரம் பார்த்தேன், அப்படியே படிப்படியா வத்தி காணாம போயிடுச்சு. இப்ப இயல்பாயிட்டாங்க, கண்ணு முன்னாடி குணப்படுத்துதுயா சித்தா. இப்ப நான் என்ன பண்ணுவேன், திரும்ப ஏதாவது பிரச்சனைனா சித்தாக்கு தான் நான் போவேன், வேற என்ன பண்ண முடியும் நானு? இவ்வளவுதான் விஷயம். சில இடங்கள்ல அலோபதி நல்ல விதமா நடத்திட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்கன்னா அங்க சில டாக்டர்ஸ்க்கு தனியா அந்த மதிப்பு இருக்கும். இவர்கிட்ட போனா குணமாயிருவாங்க, இவர்கிட்ட போனா எப்படியா காப்பாத்திடுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த டாக்டர்களுக்கு பெரிய அளவு கூட்டம் வந்துட்டு தான் இருக்கும். இதெல்லாம் யாரும் அவங்க விருப்பப்பட்டு போறதுதான். எந்த மெடிசனா இருக்கட்டும், நீங்க என்ன மக்களை காப்பாற்றணும் தானே நினைக்கிறீங்க, எந்த மெடிசனா இருந்தா என்ன? இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப அந்த மருந்து, அந்த கட்டிக்கு குணமாற மருந்துக்கெல்லாம் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி பேக் எண்ட்ல பியர் ரிவ்யூ கிடையாது. அதுக்கு பின்னாடி வந்து சயின்டிபிக்கல் அப்ரோச் எல்லாம் அங்க எல்லாம் ஒன்றும் வச்சிருக்க மாட்டாங்க. மரபு ரீதியா இந்த மாதிரியான பிரச்சனைக்கு இதுன்னு இருக்கும், அதை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு பின்னாடி சயின்டிபிக்கல் இருக்கு, ஆனா அந்த சயின்ஸை வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வந்து டாக்குமெண்ட் பண்ற அளவுக்கு யாரும் சித்த மருத்துவத்தை வளர்த்து விடணும்னு நினைக்கலைங்க இங்க. புரியுதா? நாளைக்கு நம்ம ஒரு அரசாங்கமோ இதுவோ நம்ம அமைக்கிறோம் போறோம் அப்படின்னா, அன்னைக்கு சித்த மருத்துவத்திற்கு எந்த அளவுக்கான சயின்டிபிக்கல் டேட்டாஸ் வச்சு உலக அளவில் அதை எப்படி கொண்டு போகணுமோ அதை நாங்க கொண்டு போவோம். ஆனா அதுக்கு காலம் எடுக்கும். ஆனா இன்னைக்கு சித்த மருத்துவத்து மேல எல்லா பழியும் தூக்கி வேணும்னே போட்டு அது என்னமோ அது சித்தா பிராக்டிஸ் பண்றவங்க எல்லாருமே போய் அது சயின்ஸே இல்ல, இதை பத்தி பேசி ஆகணும், இந்த போகஸ் இந்த போகஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். என்ன இந்த போகஸ் நீ என்ன எக்ஸ்போஸ் பண்ற? மெடிக்கல் மாஃபியான்னு சொல்லியே ஒரு பேரை வாங்கிட்டு சுத்திட்டு இருக்குது அலோபதி மருத்துவம். மெடிக்கல் மாஃபியான்னு பேர் வாங்கியிருக்கு. அந்த அளவுக்கு மருந்துகள் லாபி, அந்த அளவுக்கு மருந்துகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இது உலகம் முழுக்க ஆர்கன் திருடி வித்துக்கிட்டு இருக்கிறது, விலை ஏத்துறது, மக்களுக்கு சைடு எஃபெக்ட் கொடுக்குற மருந்துகளை தெரிஞ்சே கொடுக்கறது, இவ்வளவு பிரச்சனை இருக்கு இந்த இதுல. கண்ணு முன்னாடி இருக்க பிரச்சனையை சரி செய்யறதுக்கு யாரும் பேசுறது இல்ல. சித்த மருத்துவத்தை ஒழிச்சிடணும். அப்ப நம்ம சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வாதம், பித்தம், கபம்னு 3, இந்த 3 இம்பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னா உடம்புல மாற்றங்கள் வரும். இதுதான் அவங்களோட பேசிக்கான அந்த ஒரு சயின்ஸ். இன்னும் டீட்டெயில்டா இருக்கு. அதே போல வந்து டயக்னாஸ் பண்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா 8 வழிகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து தோலுடைய நிறம், கண்ணுடைய நிறம். இப்ப நீங்க வந்து ஒவ்வொரு டயக்னாஸ்க்கு நாடி பிடிக்கிறது, அப்புறம் வந்து சிறுநீர், இந்த மாதிரி வந்து அப்புறம் மலம், இது எல்லாமே இருக்கு. இந்த இதெல்லாம் டயக்னாஸ் அவங்களோட உடம்புல என்ன நோய் என்னங்கிறத கண்டுபிடிச்சிருக்கு. இந்த டயக்னாஸ்டிக் வழிகளும் அது ஒரு 8 முறையோ இருக்கு. இப்ப இந்த மாதிரியான சயின்ஸ் வந்து நம்மளுடைய சயின்ஸ். இது வந்து இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இல்லைன்னு பேசுறது முட்டாள்தனம். இதுவே சயின்ஸ். சோ சித்தாவை பத்தி எந்த புரிதலும் இல்லாம உங்களுடைய பார்வை வேறையா இருக்கலாம், அவங்களோட பார்வை வேறையா இருக்கலாம். ஆனா அவங்கள எங்களுக்கு குணமாகுது, அவங்களும் குணப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள், அதனாலதான் அவங்கனால அங்க நிக்க முடியுது. மக்கள் குணமாகல அப்படின்னா அங்க வரமாட்டாங்க. சிம்பிள். குணமாகலைன்னா அங்க மக்கள் வரமாட்டாங்க. இந்த ஒண்ணும் இல்லை.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க அம்மா ஃப்ராக்சர், உங்களுக்கு தெரியும்ல, ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. நம்ம நார்மலா எல்லா டாக்டர் கிட்ட போறதுக்குள்ள தான் போயிட்டு கட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். இந்த வீக்கம் வந்து குறையவே இல்லை. இந்த வீக்கம் வந்து வீங்கியே இருந்துச்சு. டாக்டர்கிட்ட கேட்டோம், அந்த வீக்கம் அப்படிதாங்க இருக்கும். நம்ம நண்பர் பால் பேக்கர்னு சொல்லிட்டு ஒரு கன்னியாகுமரி வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்களா, அவர் வந்து ஒரு தைலம் எடுத்துட்டு வந்திருந்தாரு. அவர் வந்து ட்ரெடிஷனல் மெடிசனல் பிராக்டிஷனர். அவருக்கு ஒரு குரு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட அவர் கத்துக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன். அவர் வந்து ஒரு தைலம் கொடுத்து விட்டுருந்தாரு. அதை நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கொடுங்கன்னு சொன்னாரு. அதை வந்து கழுத்துக்கு கீழே மட்டும் தான் போடணும்னு சொல்லிட்டு போனாரு. கழுத்துக்கு கீழே எதுக்கு வேணாலும் இந்த மாதிரி கால் வலி, மூட்டு வலி, அந்த வீக்கம், இதுக்கெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம்னு சொல்லி கொடுத்தாரு. அலோபதி மெடிசன்ல அந்த வீக்கம் குறையல. நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கம்மா, ஒரு 2 நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ரிசல்ட் இருக்கான்னு பார்த்தேன். தேய்ச்சாங்க, வீக்கம் குறைஞ்சிருச்சு. தேய்ச்சாங்க, ஒரு 3 நாள் தேய்ச்சாங்க, வீக்கம் குறைஞ்சிருச்சு. அலோபதி மெடிசன்ல குறையில வீக்கம் வீங்கிதான் இருந்துச்சு. பட் ஆனா ட்ரீட்மெண்ட்லாம் அலோபதியில தான் பார்த்தோம். அதுக்கு அந்த வீக்கம் குறையறதுக்கு டாக்டர் மருந்து கொடுத்துருக்காரு. ஆனா குறையவே இல்லை. 1 மந்த்தா அப்படியே தான் இருக்கு வீக்கம். ஆனா இந்த தைலத்தை தேய்க்க ஆரம்பிச்சோம். ஒரு ரெட் கலர்ல ஒரு மாதிரி இருக்கும் அந்த தைலம். அதை தேய்க்க ஆரம்பிச்சோன்னே குறையுது. இப்ப என்ன பண்ணலாம்? நான் சொல்யூஷன் இங்க கொடுத்துருக்கேன். சொல்யூஷன் இருக்குது இல்ல, இதுக்கு பின்னாடி சயின்டிபிக் அப்புறம் நீங்க கண்டுபிடிங்க. நிறைய பேர் இப்ப வந்து தமிழக காவல்துறை, திமுக காவல்துறையில எல்லாரும் காலையும் தானே உடச்சிட்டு இருக்கு. அந்த கால் வீங்குதுல, போய் தடவி பாருங்க. டெஸ்ட் சப்ஜெக்ட் ஒவ்வொரு ஏங்க நீங்க தான் சும்மா காலை உடச்சு உட்கார வைக்கிறீங்க. அட்லீஸ்ட் மருத்துவ பரிசோதனை பண்ணுங்க. அது தர கொஞ்சம் வளவலன்னு இருக்கும். தர வளவலன்னு இருக்கும். போலீஸ் கஸ்டடியில போறவன் எல்லாத்தையும் அடிக்கிறது, உதைக்கிறது, கையை உடைக்கிறது. அங்கெல்லாம் ஒரு மருத்துவரா வந்து பேசுறது இல்ல. எங்க பாத்ரூம் வலிக்குள்ள இப்படிலாம் கால் உடையாது தெரியாதா? மருத்துவர்களுக்கு தெரியும். அவங்க மருத்துவ பரிசோதனை எடுப்பாங்க, கையில உடம்புல எல்லாம் அடிபட்டு இருக்கா இல்லையான்ட்டு. அங்க ஒரு டாக்டர் இருப்பாரு. இவங்களை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்கன்னு அந்த டாக்டருக்கு எழுத சொல்ல முடியாதா? சொல்ல மாட்டாரு. இங்கதான் அலோபதி நிக்குது. இதை சரி செய்ய முதல்ல. கவர்மெண்ட்ல அவ்வளவு ஓட்டையை வச்சுட்டு உட்காந்துட்டு அந்த கவர்மெண்ட் சிஞ்சக்குன்னு அடிச்சு பதிவு போட்டுட்டு இருக்கிறவன், பதிவு போட்டியா 200 ரூபா வாங்கினியா போனியா, உனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆள் வரலைங்கிறனாலதான் 200 ரூபாய்க்காக இந்த உட்காந்து இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. எதுக்கு ஒரு மெடிசனல் சிஸ்டத்தையே நீ வந்து எதிர்த்து பேசுற? மொத்தத்துல யாராவது ஒருத்தர் இறக்கணும்னு வெயிட் பண்ணி உடனே இறந்த உடனே பழிக்கு மெடிசனல் சிஸ்டத்து மேல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரி வந்து கண்டுக்காம இருக்கிறதா இப்ப பிரச்சனையே. இப்ப இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் ஒட்டுமொத்த, நீங்க சித்தால இந்த டாக்டர் சரியில்லை, இந்த பிராக்டிஷனர் வந்து ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணாத பிராக்டிஷனர், இதுக்கு வந்து நீங்க பேசுங்க. ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணாம, ப்ராப்பரா வந்து கத்துக்காம, ப்ராப்பரா இது பண்ணாத நபர்கள் வந்து இதுல வராங்க போறாங்க, இதை விமர்சனம் பண்ணுங்க. அதெல்லாம் நான் மாற்றுக்கிறதுல அப்படி இருக்கக்கூடாதுன்னு நானும் சொல்றேன். ஏன்னா ஒரு முறைமை செய்யப்பட்டதுக்கு பின்பு அந்த முறைமைக்குள்ள வந்தாகணும். அப்ப ஒரு ப்ராப்பரான ஒரு மெடிசன் லைசன்ஸ். ஏன்னா நிறைய பேர் ஏமாத்துக்காரன் வந்துருவான், புரியுதா? ஏமாத்துக்காரன் வந்துருவான். அப்ப அந்த ஏமாத்துக்காரங்க வராம இருக்கிறதுக்கு படிச்சு டாக்டர் ஆகுங்க. சித்தா வந்து ஆயுர்வேதா படிச்சு டாக்டர் ஆகுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க முன்கூட்டியே இருந்தீங்கன்னா அந்த ஆனா அது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்த முடியாது. இப்ப பண்ணிட்டு இருக்கவங்க பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். எல்லாம் வயசாயிருக்கு. இப்ப எல்லாருமே வயசாயிட்டாங்க. இப்ப அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா, வயசாயிட்டாலும் அவங்க பசங்களை வந்து பிஏஎம்எஸ்ஓ இல்ல பிஎஸ்எம்எஸ்ஓ படிக்க வச்சுட்டு இப்ப அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அவங்க இப்ப ரெண்டும் இருக்கும். பாரம்பரிய முறையிலையும் கத்துக்கிட்டவங்களாவும் இருப்பாங்க. ஃபேமிலி இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு போய் படிச்சும் சர்டிபிகேட் வாங்கியிருப்பாங்க. இப்படியும் இருக்கிறாங்க நிறைய பேர். சில இந்த வைத்தியசாலைகள்லாம் சொல்றாங்கல்ல, இந்த காலங்காலமா இருக்கிற வைத்திய, இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பசங்க வந்து போய் பிஎஸ்எம்எஸ்லயோ பிஏஎம்எஸ்ல படிச்சுட்டு வந்துருவாங்க. படிக்க வச்சுட்டு இது பண்ணிடுவாங்க. அவங்க அந்த பிசினஸ்க்குள்ள அப்படியே இருந்திருப்பாங்க. இப்ப நீங்க வந்து பாரம்பரியமா அவங்க பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. பாரம்பரியமா பண்றதும் கூட இவங்க அதை செய்யறதுக்கான லைசன்ஸையும் வாங்கிட்டு தான் பண்றாங்க. ஸோ இவங்களெல்லாம் குறை சொல்ல முடியாது. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குங்க. ஓகே, அப்ப இதை வந்து நீங்க எப்படி குறை சொல்லலாம்? அப்ப இவ்வளோ ஃபேக்டர்ஸை வச்சுட்டு அப்படியே நீங்க மறைச்சிட்டு, நான் சொல்றேன், நீங்க அலோபதி டாக்டர்ஸ், நீங்க வந்து மாடர்ன் மெடிசன் டாக்டர்ஸ், நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. எங்களுக்கு நாங்க ஆஸ் எ கஸ்டமர் மாதிரி தான் இது. ஆஸ் எ கஸ்டமரா எனக்கு சித்தா வேணும்னா நான் சித்தாவுக்கு தான் போவேன். எனக்கு ஆயுர்வேதால எனக்கு போகணும்னு நினைச்சா நான் ஆயுர்வேதாவுக்கு தான் போவேன். எனக்கு வந்து அலோபதிக்கு வரணும்னு நினைச்சா அலோபதி. இன்னைக்குமே சொல்றேன், ட்ராமா கேசஸ்க்கு அலோபதி தான் பெஸ்ட். அதுல எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை. இன்னைக்கு ட்ராமா கேஸ்ல போயிட்டு நீங்க வந்து சித்தா மெடிசன்லயோ இதுலயோ பண்ண முடியாது. டக்குன்னு போனோன்னே உயிர் போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அலோபதியோட மெடிக்கல் இதுதான் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. பிராக்டிகலா எந்த சொல்யூஷனோ அதான். ஸோ இந்த பிராக்டிகலான சொல்யூஷனை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, டக்குன்னு போய் ஒருத்தரை காப்பாற்றணும், அவரோட இது பிளட் ஃப்ளோ வந்து குறைஞ்சிருச்சு, அப்ப போயிட்டு நான் சித்த மருத்துவ லேகியம் கொடுக்குறேன்லாம் நம்ம சொல்லிட்டு இல்லை. ஆக்சுவலா ஒரு காலத்துல சித்தால இதுவும் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடையை போட்டு வச்சுட்டீங்க. ஸோ அந்த தடை இருக்கனால அவங்க அந்த மாதிரி அந்த ட்ராமா கேசஸ்ல அவங்களால எடுக்க முடியாது. ஃபியூச்சர்ல இனிமேல் அதை வந்து சரி செஞ்சு இவங்களுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுத்து பண்ண வைக்க முடியும். ஆனா இப்போதைக்கு அதை பண்ண முடியாது.
அப்போ நம்ம என்ன பண்றோம், அலோபதிக்கு போறோம், அவங்க வந்து அதை ட்ரீட்மெண்ட் பண்றாங்க போறாங்க, அது வரைக்கும் அது ஓகே. சில ஒரு காம்ப்ளிகேஷனான சில விஷயங்கள் இருக்கும்போது அலோபதிக்கு போறோம் வரோம், இதெல்லாம் ஓகே. இல்ல சித்தாவுக்கு போறோம், ஒரு வாரம் போறோம், 2 வாரம் போறோம், ரிசல்ட் வந்து சரியா இல்ல, ஆட்டோமேட்டிக்கா எங்க வர போறோம், ஓகே. அலோபதிக்கு வரவங்க ரிசல்ட் சரியாகி குணமாயிட்டா எப்படிங்க அலோபதிக்கு வருவாங்க? அதுக்கப்புறம் திரும்ப உடம்புல கெட்ட பழக்கங்கள் இருந்துச்சுன்னா நம்ம என்னங்க பண்ண முடியும்? அது எந்த டாக்டர் தான் என்ன பண்ண முடியும்? இப்ப அலோபதி டாக்டர் ஒருத்தருக்கு ஆபரேஷன் பண்ணி இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லி அனுப்புறாரு, அவர் போயிட்டு அதெல்லாம் செய்யறாரு. இப்ப அந்த அலோபதி டாக்டர் பிடிச்சி சட்டை பிடிக்கலாமா? இல்ல அலோபதி மருத்துவமே தப்பு அப்படின்னு சொல்லி பேசலாமா? பேசக்கூடாது. ஸோ இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்காங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரோபோ சங்கரோட இறப்பு நேரத்துல சித்த மருத்துவத்தின் மீது எதிராக ஒரு விஷயத்தை வந்து பேசுறது வந்து ஒரு முறையற்ற போக்கு. அதுவும் ஒரு பதிவு செய்யப்பட்ட மருத்துவ முறை தான் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி. இதற்கு ஆயுஷ் மினிஸ்ட்ரி வந்து முழுமையான வரையறைகள் கொடுத்துருக்காங்க. அந்த வரையறை அவங்களும் மீற மாட்டாங்க. அவங்க சில இந்த ட்ராமா கேசஸ் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி சில இதெல்லாம் ஊசி போடக்கூடாது, இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களும் மீறக்கூடாது. அட் த சேம் டைம் ஒரு மெடிசனல் பிராக்டிஸை இவங்க வந்து குறை சொல்லிக்கிட்டு மக்கள் மத்தியில அதை வந்து இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்கிறதையும் ஆயுஷ் மினிஸ்ட்ரி வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. அவங்க மேல தக்க துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதுதான் நம்ம கருத்து. இன்னொன்னு, அதையும் அல்பத்தனமா நம்ம யாருக்கு முட்டு கொடுக்குறாங்க? ஏன்னா இந்த பேசின குறிப்பிட்ட டாக்டர் வந்து ஒரு திமுக அடிவரடி. இந்த திமுக அடிவரடிகள் வந்து இதை பேசுவதற்கு துளியளவும் தகுதியற்றவர்கள். நீ பேசுற அப்படின்னா முதல்ல அந்த மது பிரச்சனைகள், அந்த மதுவால இருக்கக்கூடிய உயிரிழப்புகள், எத்தனை பேருக்கு கிட்னி போகுது, எத்தனை பேருக்கு லிவர் போகுதுன்னு நீ வந்து பேசு. இல்ல உங்களால எங்க பொது தளத்துல பேச முடியலன்னா நீங்க தான் அங்கதானே இருக்கீங்க, அங்க போய் பேசுங்க. தலைவரே இதை மூடுங்க தலைவரே. நீங்க இன்பநிதி கிட்ட பேசினாலும் சரி, உதயநிதி கிட்ட பேசினாலும் சரி, ஸ்டாலின் அவர்கிட்ட பேசினாலும் சரி, டாஸ்மார்க்க மூடுங்கன்னு சொல்லி போய் பேசுங்க, கோரிக்கை வைங்க. அங்கெல்லாம் நீங்க எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா இங்க வந்து பேசாதீங்க. அப்ப இது வந்து இதை நம்ம சொல்றோம். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம இந்த கருத்தை வந்து சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இன்னைக்கு வந்து இவருடைய இறப்பை சுத்தி இருக்கிறதுனால வந்து நம்ம சொல்லியிருக்கோம், மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட மருத்துவம் என்பது நமது விருப்பம், நம்ம என்ன மருத்துவம் எடுத்துக்கிறோங்கிறது நம்மளுடைய முடிவுல தான் இருக்கே ஒழிய அதுல வந்து நம்ம இவர் இந்த மருத்துவம் தான் எடுத்துக்கணும்னு சொல்ல முடியாது. சித்தாவுக்கு போறாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, லாங் டேர்மா ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் ஒரு விஷயத்துக்கு வந்து அப்படின்னா சித்தா வந்து பெஸ்டா நான் பாக்குறேன். ஏன்னா சித்தா வந்து வாழ்வியல் சார்ந்தது. அவங்க இந்த வாழ்வியல் இருந்து பத்தியம் எடுக்கிறதுல இருந்து எல்லாமே அவங்க சொல்லி கொடுப்பாங்க. வேரோட அது வந்து உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயமாவும் இருக்கும். ஒரு சடனா ஒரு பிரச்சனை வருது, அதை நீங்க உடனே தீர்வு பண்ணணும்னா மாடர்ன் மெடிசன் சைடு போறது இதுதான் நம்ம பாக்குறோம். சடனா போற இடத்துல தீர்வு நமக்கு ஒழுங்கா கிடைக்கல அப்படிங்கும்போது அடுத்து இங்க வந்து நீங்க அணுகலாம். ஸோ இந்த ஒரு பரந்துபட்ட பார்வையை நம்ம வளர்த்துக் கொள்வது சரி. மருத்துவம் என்பது மனிதர்களை பாதுகாக்க, மனிதர்கள் மீது வெறுப்பை விதைக்கிறதுக்கோ இல்ல வேற ஒரு மருத்துவரை வந்து குறை சொல்றதுக்கோ கிடையாதுங்கிறத தான் அவங்க பதிவு பண்றோம். இதையும் தாண்டி அவங்க சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க. கருத்துக்களுக்கு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். மிக்க நன்றி.